வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்வதோர்ஹம் தத்பாதயுக்மகரதீர்வபிருங்கராஜம் ஸ்ரய்யந்தயுக்மகிருதபௌரிபரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. தேவாதிநாதகமலாவர்தனேஜபூர்வான் தீர்த்தாந்தராம் வகுலபூஷணநாதமுఖ్యைः ராமானுஜம் பிரபுதிபிः பரிபூஷிதாக்ராம் கோப்ரீம் ஜெகந்தி குருபங்கிமஹம் பிரபத்யே. श्रीमान् वेङ्कटनाथार्य समितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नित्यं श्रियावलुभयाजनशव्यमाणं निर्व्याजनिर्भरदयावरितं विभाति वेदान्तवेद्यमिह वेगवती समीपे दीपप्रकाशैरि दैवतमद्वितीयम् உன்னைவாவணியை மணியாண்டனாரும் இன்னை வேங்கடத்துச்சியில் கண்டவாய் என்னவாழ ஈசனையும் பிரான் தன்னையான் சென்று காண்டும் தன் காவிலே. நாம் சரணாகதி தீபிகையில இன்னைக்கு 46வது ஸ்லோகத்தை சேவிக்க போறோம். சரணாகதர்களுக்கு ஒரு பலம் உண்டு. சரணாகதி செய்தவன் எம்பெருமான் நம்முடையவர்கள் என்ற அபிமானத்தினால நாம் செய்தான குற்றங்களையும் வெகுவாக பாராட்டாமல் தண்டிக்க வேண்டியதாயிருந்த கொடிய பாபங்களுக்கும் வேலிட்டு பாயும் இடத்திலே முள்ளிட்டு பாயும் என்ற கணக்குல மேலாலே குத்தி நோவெடுத்த வேண்டியிருந்தால் அந்த இடத்துல முள்ளாலே குத்தி கொஞ்சம் மாத்திரம் நோவுபடுத்துவது போல என்றதான நியாயம் லகுர்தண்டா பிரபன்னசியா என்று சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே பிரபத்தி செய்தவனாயிருந்தால் அவனுக்கு தண்டனையும் குறைவாகத்தான் பெருமாள் கொடுக்கிறார் என்ற ரீதியில நமக்கு எம்பெருமான் நம்மிடத்துல ரொம்பவும் மன்னிப்பையே காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த மன்னிப்பு பரிபூர்ணமாக நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்றதான ஒரு பிரார்த்தனா பாவம் சரணாகதனுக்கு என்னைக்கும் இருக்கணும். நாம் எம்பெருமானை வெளிய வேறொரு போக்கு இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்ற உண்மையையும் உணர்ந்து எல்லாம் எம்பெருமானே, உபாயம் அவனே, உபயம் அவனே என்று என்ற பாவம் விடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானே நமக்கு எல்லாம் என்றதான ஒரு சந்தோஷமும் நடையாடி கொண்டிருக்க வேண்டும். இது சரணாகதிக்கு பிறகும் என்றதான பாவம் தொடர்ந்து இருக்கணும். அதனால சரணாகதர்கள் எம்பெருமானா பகவானிடத்துல எப்படி ஒரு கெஞ்சி கொண்டிருக்கிற மனோபாவம், எம்பெருமானையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான மனோபாவம், முக்கியமாக அபசாரங்கள் ஒருவிடத்து அபசாரங்கள் வராமல் ஆக்க வேண்டும், வந்தாலும் எம்பெருமான் மன்னித்தருள வேணும், அந்த அபசாரங்களுக்கு தண்டனைகளும் வெகுவாக கொடுத்து தண்டிக்காமல் இருக்க வேணும் என்றெல்லாம் எம்பெருமானிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணும் என்றது ரொம்ப அவசியம். நாம் தான் சரணாகதி செய்து விட்டோம், இனிமேல் நமக்கு ஒன்றும் குறை கிடையாது, பாபங்கள் நம்ம ஒன்றும் செய்யாது, எல்லா பாபங்களுக்கும் நாம் கழுவாய் தேடிக்கொண்டாயிற்று, அதனால எந்த பாபத்திற்கும் பயப்பட வேண்டாம் என்றெல்லாம் சரணாகதன் இருந்துவிடக் கூடாது. அப்படியான ஒரு திமிர் பிடித்த பாவம் கூடாது. இன்னும் கேட்டால் சரணாகதிக்கு பிறகுதான் நாம் சரணாகதி செய்துவிட்டோம், எம்பெருமானுக்கு அடியவர் என்றதான அந்த ஒரு நிலைமையை அடைந்து விட்டோம், அதுக்கு அழகானதான நிலையில நாம் இருக்க வேண்டும் என்று நினைச்சுக்கணும், அதுபோல நடந்துக்கணும். அதனால இப்போ சுவாமி தேசிகன் எம்பெருமானத்துல மீண்டும் பலகாலம் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதும் கெஞ்சுவதும், நீயே சரண் என்று நினைத்து கொண்டிருப்பதும், என்னை ஒரு படிக்கும் கைவிடக்கூடாது என்று பிரார்த்திப்பதும் சரணாகதிக்கு பிறகு எல்லாரும் செய்து கொண்டிருக்க வேண்டுமா அவசியமா என்றால் இத்தகைய மனோபாவம் அவசியம். ஒருத்தன் ஒரு அழகான ரொம்ப விலை உயர்ந்ததான கார் வாங்குறார், கார் ரொம்ப பிரமாதமா இருக்கு, எல்லாரும் திருப்தி பட்டுவிடும் போல இருக்கு, அந்த காருக்கு பிரமாதமா இன்சூரன்ஸும் பண்ணிவிட்டார், எந்த ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இனிமேல் கவலை கிடையாது, அந்த கார்ல இன்சூரன்ஸ் பண்ணதுனால அது இன்சூரன்ஸ் கிடைச்சிரும். ஆனா கார் வாங்கியாச்சு, இன்சூரன்ஸும் பிரமாதமா பண்ணியாச்சுன்றதுனால
அந்த காரை எப்ப வேணா எங்க வேணா இடிச்சு தள்ளி அதை படுத்து யாரும் அந்த மாதிரி செய்யறதில்ல. அதுக்கு ஒன்னும் வராம ஜாக்கிரதையாத்தான் அத ரொம்ப பராமரிக்கிறான். சுவாமி இன்சூரன்ஸ் தான் வாங்கியாச்சு, இனிமே கார் எப்படி கட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அது யாருக்கும் சுபாவம் இல்லை. அதே போலத்தான் சரணாகதி செய்தாச்சு, மோட்சத்துக்கு குறைவில்லை, பெருமாள் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கார். அதனால பாவங்களுக்கும் பயப்பட வேண்டாம் என்று யாரும் இருக்கக்கூடாது. அது அழகில்லை. பெருமான் நம்மை மன்னிக்க வேணும், நம்ம கைவிடக்கூடாது. சரணாகதி ஒருபடிக்கும் கைவிடாது என்றாலும் நாம் எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் சாஸ்திரத்துக்கும் நல்லவனாய்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது அபச்சாரம் வந்துவிடலாம். கர்மா என்பது ரொம்ப கொடியது. எவ்வளவு ஜாகிரதையாக நடந்தாலும் கர்மா என்பது நம்மை படுத்தலாம். அதனால கர்மாவினாலே நமக்கு மீண்டும் அபச்சாரங்கள் வரலாம். எதுவும் எம்பெருமான் நம்மை ஒருபடிக்கும் கைவிடாமல் மன்னித்து வேணும் என்று இந்த ஒரு பயமும் அதே போல ஒரு பக்தியும் எப்பவும் இருக்கணும். அதைத்தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் உள்ளூர பார்த்துட்டு வரோம். அதுல போன ஸ்லோகத்துல ஒரு விதமான பிரார்த்தனையை ஞாபகப்படுத்தினார் சுவாமி தேசிகன். நீ பல சமயங்களிலே நிறைய பிரதிஜைகள்லாம் பண்ணிருக்கு, சத்திய பிரமாண வாக்குகள்லாம் கொடுத்திருக்கு. அந்த வாக்குகள் எல்லாம் சரணாகத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், அவனை போல எனக்கு பிரியமானவன் கிடையாது, அவனேதான் எனக்கு ஆத்மா, நான் அவன் அவ்வளவு நேசிக்கிறேன், அவனை இழக்கிறது என்றால் எனக்கு உண்மையில என்னுடைய நஷ்டம். ஒரு சரணாகத்தனை இழப்பது என்பது எம்பெருமானுக்கு பயமாக கூட இருப்பதா அது சுவாமி தேசிய பிரணயபங்க வீதோபவான் என்று கூட அபீதிசவத்தில் சாதிக்கிறார். அதை நம்மாழ்வார் கூட காட்டி கொடுத்தார். வைகுந்தா மணிமண்டனேன் பொல்லா திருக்குறளாய் என்னுள் வந்தி வைகும் வைகள் தோறும் உதாய வானேரே செய்குந்தா வருந்தேமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமகள் செய்குந்தா உன்னை நான் வெடித்தேன்குள் சிக்கனவே என்றதான 2ஆம் பத்துல 6வது பதிகத்துல முதல் பாசுரத்துல திருவாய்மொழியில எம்பெருமான் ஐயோ இந்த ஆழ்வாரை இழந்து விடுவோமோ, நம்மையே நம்பி வந்த ஆழ்வார் நம்மிடத்து நாமே சரண் என்று வந்திருக்கும் ஆழ்வார் ஒருவேளை இனி இந்த எம்பெருமான் வேண்டாம் என்று விலகிவிடுவாரோ என்று எம்பெருமான் பயப்படுவாராம். அதனால ஒரு பிரபந்தன் தன்னிடத்திலே வர வேணும், நெருக்கமா இருக்க வேணும், தன்னை பிரியக்கூடாது, ஐயோ பிரிந்து விடுவானோ இவன் என்று பயப்படுகிறார் பெருமாள் என்று கூட சொல்றார். அந்த அளவுக்கெல்லாம் பெருமாள் வார்த்தை கொடுத்திருக்கார், அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். அதுதான் சுவாமி தேசிகன் ஞாபகப்படுத்துறார். போன ஸ்லோகத்துல 45வது ஸ்லோகத்துல ஞாபகப்படுத்தினார். சம்ஸ்மாரித சமுதிதஸ்ய சரண்ய பாவாது, நீ சரண்யனுக்கு வேண்டிய குணங்களினாலே பூர்ணமா இருக்கிறவன். அதனால நீர் சொன்ன வார்த்தையெல்லாம் நான் ஞாபகப்படுத்துறேன் சுவாமி. நீர் பக்தனை இந்த பிரபந்தனை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று சொன்னதான வார்த்தைகளெல்லாம் ஞாபகப்படுத்துறேன். நான் அதைத்தான் நம்பி இருக்கேன் என்று சரண்யனிடத்திலும் நாம் பண்ண சரணாகதியினிடத்திலும் எவ்வளவுதான் பாபங்கள் நம்மை அடிப்பதற்கு வந்தாலும் சரண்ய நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டான் என்பதான நம்பிக்கையையும் காட்டுகிறது என்பதாக பார்த்தோம். இப்ப அதே போல அந்த நம்பிக்கைகளை எல்லாம் காட்டக்கூடியதான ஸ்லோகம் இது இன்னொன்று. அதான் 46வது ஸ்லோகம். ஆனம் பவேதி சகிருதுக்தி சமுத்யதானாம் ஐஸ்தைர் அவசிய விருஜினைருதரம் பரித்தே சத்யாவிதாசகமகாத்மங்கராது நாசக்ஷமா நகலு ஜந்துஷு மத்விவர்ஜோ என்பதான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்திலும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை தான். சரணாகதினையை ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்று பல காலம் சொல்லி இருந்தாலும் ஒருவேளை என்ன மாத்திரம் விட்டுடுவாரோ என்று பயப்படலாம். ஏன்னா சுதந்திரன், சுதந்திரனை ஒன்றும் கேட்க முடியாது. சுதந்திரமாக இருக்கிறவனிடத்துல எந்த சட்டமும் செல்லாது. அதுவும் சர்வலோக சுதந்திரன், சர்வசாஸ்திரத்திற்கும் சுதந்திரன், சர்வேதத்திற்கும் மேலா இருக்கிறவன், அப்பேற்பட்டவன், சர்வ சிருஷ்டியையும் பண்ணி கொண்டு இருக்கிறவன், ஒழிதோர் ஒழி படைத்து காத்து கெடுத்துவதும் என் அப்பன், அப்பேற்பட்டவன் ஒரே ஒரு ஜந்துவை இந்த ஜந்து வேண்டாம் என்று ஒதுக்கினால் அவனை கேட்பார் இல்லை.
ஆனா அந்த அளவுக்கு சுதந்திரனா இருக்கிறவன் விடுவானோ என்னால் அதுதான் கேட்கிறார். ஏன் சுவாமி எல்லாரையும் ரட்சிப்பதாக வாக்கு கொடுத்தீரே, அந்த எல்லாரையும் என்று சொன்ன போது அந்த எல்லாரும் என்று சொல்லப்பட்டவர்களே நானும் ஒருத்தன் தானே. உங்களுடைய சரணாகிருதம், உங்களது சரணாகிருத ரட்சணாகிருதம் என்பது என் ஒருவனை மாத்திரம் விட்டு விட்டு என்று ஒன்று உண்டு இருக்குமா என்று கேட்கிறாரு. எத்தனையோ அவதாரம் பண்ணவாளெல்லாம் எப்படி எல்லாமோ மன்னிச்சிருக்கார். அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார். திராணம் பவேதி சகுதுக்தி சமுத்தியதாம், திராணம் பவா என்னை ரட்சிக்க வேணும் என்று சகுரு துக்தி சமுத்தியதானாம் ஒரே ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள். நீ என்னை நீ எனக்கு ரட்சகனாக வேணும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போரும். தைஸ்தைர் அசக்கிய விருஜினை அவர்களால் செய்யப்பட்டதான எத்தனையோ கொடியதான பொறுக்க முடியாததான நெஞ்சில ஆற்றிக்கொள்ள முடியாததான விருஜினை பாபங்கள் இருந்தாலும் உதரம் பரிசே. வயிறுகாரி என்று ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல. வயிறுகாரி என்றால் எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டதே தெரியாம வயிறு உப்பாம அப்படியே இன்னும் பசித்தே இருக்கா போல வயிறு சுருங்கியே இருக்கும். அவனுக்கு வயிறுதாரின்னு பேரு. சாப்பிட்ட வயிறுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருப்பா. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவளை வயிறுதாரின்னு சொல்றது. அந்த மாதிரி அது ஒரு விஷம வார்த்தை கூட. எவ்வளவு வயிறுதாரி, அப்படி எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன்னு திருப்தி இருக்காது, வயிறும் ரொம்பாது அப்படின்னு சொல்லுவா. அது சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சே உதரம்பரி என்று ஒரு வார்த்தை சொல்றது. இதே வயிறுதாரி என்ற வார்த்தையை தான் சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சே உதரம்பரின்றது. உதரம்பரின்னா அந்த உதரத்துக்குள்ளே எவ்வளவும் பறிக்கும். உதரம்னா வயிறு, அந்த வயிறுக்குள்ள எவ்வளவும் கொள்ளும், அப்படி சொல்ற வார்த்தை உண்டு. இப்போ எம்பெருமான சொல்ற நீர் சரணாகதன் விஷயத்திலே உதரம்பரி இல்லையா வயிறுதாரி இல்லையான்னு கேட்கிறார். எம்பெருமான் அப்படி என்ன சாப்பிட போறாருன்னா தைர் அசக்கிய விருஜனை, பக்தர்களுடையதான பாபத்தை எல்லா பாபங்களையும் எவ்வளவுதான் பாபமா இருந்தாலும் அதை விழுங்கி ஜீரணிக்கிறார். அவன் அது பொறுத்துக்கிறார்னு அர்த்தம். அது உதரம்பரின்ற வார்த்தையினாலே சொல்றாரு. ஏன்னா அந்த வயிறுதாரி என்றவன் எவ்வளவு உணவு விழுங்கினாலும் அது ஒன்று அப்பாலா சாப்பிட்டோம்னு திருப்தி அடைய மாட்டானே, அது போல எவ்வளவு பாபமா இருந்தாலும் அத்தனை பாபத்தையும் பெருமாள் மன்னிச்சுட்டு இது ஒன்றும் பெரிய பாபம் இல்லை என்று நினைச்சுப்பாராம். அந்த அளவுக்கு கருணாமூர்த்தின்னு அர்த்தம். அது தைஸ்தைர் அசக்கிய விருஜனைர் உதரம் ஹரிசே சத்யாவிதா சதமுகாத்மஜ சங்கராதோ சத்யாவிதா. இதெல்லாம் நீ நிரூபிச்சிருக்கார் சுவாமியினர். இதெல்லாம் மெய்ப்பித்து இருக்கீர். சத்யாவிதா மெய்ப்பித்து இருக்கீர். என்னது அது? எப்போது இந்த சதமுகாத்மஜ சங்கராதோ, சிவன் எத்தனையோ அவதாரம் பண்ணார், காகாசுரன் எத்தனையோ அவதாரம் பண்ணான், காளிகன் எப்படியோ பண்ணான், துர்வாசன் எவ்வளவோ பண்ணார். இது மாதிரியான எத்தனையோ பேர் கண்ணெதிரே நேர நின்று அவதாரம் பண்ணா கூட அபச்சாரம் பண்ண அடுத்த க்ஷணத்திலேயே உடனே அஞ்சலி பண்ணி மன்னிச்சுக்கோ, நீதான் ரட்சிக்கணும், நான் பண்ணது அபச்சாரம் தெரியாம பண்ணிட்டோம் என்று வெறும் வார்த்தை மாத்திரத்தினாலேயே நாகக்ஷமா நகலு ஜந்தோஷம் வந்து விவர்ஜம் அவளையெல்லாம் மன்னிச்சு அந்த மன்னிக்கிறதான குணம் இருக்கே, பொறுத்துக்கிறதான குணம் இருக்கே, அது என்ன மாத்திரம் தள்ளி விட்டுடுமோன்னு கேட்கிறேன். ஒரு ஜீவனை மாத்திரம் தள்ளி விடுவான் எம்பெருமானுடைய கிருபை அப்படின்னு கேட்கிறேன். இதே போல கேட்கறது பெரியவாளுடைய வழக்கம்தான். அதனால பெருமாளத்துல என்ன தள்ளக்கூடாது சுவாமி, என்ன தள்ளுறது எந்த விதத்துல நியாயம், என்ன மாத்திரம் தள்ளி வைப்பேரோ அப்படின்னு கேட்கறது வழக்கம்தான். அது அதே போல ஆழ்வார் நம்மாழ்வார் கேட்டிருக்கார், பெரியாழ்வார் கேட்டிருக்கார், ஆளவந்தார் கேட்டிருக்கார், ராமாயணத்தை லக்ஷ்மணனும் கேட்டார், தாயாரும் கேட்டார். அதான் இப்படி பெருமாளிடத்தை நாம் பிரார்த்திக்கலாம்ன்றத காட்டி கொடுக்கிறவா. பெருமாள் வனமாசத்துக்கு புறப்படுச்சு, இளைய பெருமாள் கேட்கிறார், குருஷ்வமானுஜரம் வைதர்மம் நேக வித்யதே, அப்படி குருஷ்வமானுஜரம் வைதர்மியம் நேக வித்யதே. சரணாகதி பண்ணிட்டாராமா, பிராட்டியிடமும் உன்னிடமும் சரணாகதி பண்ணியாச்சு. சரணாகதி பண்ணினாள் உனக்கு கைங்கரியத்தை பிரார்த்திச்சா அந்த வேண்டான்னு தள்ளி வைக்கிறது நியாயமா சுவாமி? வைதர்மியம் நேக வித்யதே, சரணாகதி பண்ணவன் கைங்கரியம் வேணும், கைங்கரியத்துக்கு விரோதியான பாபங்களை நீ மன்னிச்சு
கைங்கரியம் பண்ண விடாமல் தடுக்கிறதான பாபங்களை நீ மன்னிச்சு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திச்சா விட்டு வேண்டாம்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? வைரண்யம் இது தர்மத்துக்கு உகந்ததா? இது உன்னுடைய சரணாகதி தர்மத்துக்கு உகந்ததா சொல்லுன்னு கேட்கிறாரு. இளைய பெருமாளே கேட்கிறாரு பெருமாள் இடத்துல. வைதர்மியம் இது எப்படி பொருந்தாமல் போகும்? உங்களுடைய சரணாகதி தர்மத்துக்கு இது எப்படி பொருந்தாமல் போகிறது? நான் வருகிறேன் என்று சொன்னால் எப்படி பொருந்தாமல் போகிறது? நீர் என்னை எப்படி தள்ளி வைக்கலாம்? ஏன்னா நீ சரணாகத வத்சலன், நீயும் சரண்யன், நானும் சரணாகதியும் பண்ணியாச்சு. நான் கேட்கறது உன்னிடத்துல நிரந்தரமான கைங்கரியத்தை கேட்கிறேன். நீ எப்படி தள்ளி வைக்கலாம்? இது சரணாகதி தர்மத்துக்கு ரொம்ப புறம்பானதாச்சே, உன்னால தள்ளி வைக்க முடியாது. அப்படி தள்ளி வைப்பதா இருந்தால் நான் மாத்திரம்தானா தள்ளி வைக்கப்படுவதற்கு என்று நான் மாத்திரம்தானா என்று கேட்கிறேன். வைதர்மியம் நேக வித்தியதே, என்னை தள்ளி வைக்க முடியாது என்று பெருமாளத்தை அடம் பிடிக்கிறார் லக்ஷ்மணன். அதே போலத்தான் அந்த பெருமாளத்திலே சரணாகதர்கள் நல்லா தைரியமா கேட்கலாமா. இது எதை காட்டுறதுன்னா சரண்யனுடைய கல்யாண குணத்தை காட்டுறது, சரணாகதனுக்கு இருக்கிறதான நம்பிக்கையை காட்டுறது. சரணாகதி என்கிறது எம்பெருமான் நம்மை கைவிட முடியாததான உபாயம் என்றதையும் காட்டுறது. அந்த சரணாகதிக்கா நாம் கேட்டதான பலனை பெருமாள் தந்தே தீர்வார் என்றதான அந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடையான பலத்தையும் காட்டுறது. அதுதான் இந்த சுவாமி நமக்கு, சுவாமி தேசிகன், நாம் இதையெல்லாம் எந்த காலத்திலும் சரணாகதிக்கு பிறகும் கூட இத அப்பப்போது நாம் நினைச்சு அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தா தான் நாமும் சரணாகதர் என்கிற பாவமும் சரண்யனிடத்திலே அச்சஞ்சலமான ஈடுபாடும் சரணாகதியினிடத்திலே விசுவாசமும் குறையாமல் மேற்கொண்டு எம்பெருமானையே நாடியிருப்பதனாலே நமக்கும் அபச்சாரங்கள் புகாமல், அபச்சாரங்கள் புகுந்தாலும் எம்பெருமான் நம்மை இவன் ரொம்ப நெருக்கமானவன் என்று அபிமானிப்பதற்கும் நமக்கு ஏதுவாயிருப்பதனால இப்படியான பிரார்த்தனைகள் சரணாகதிக்கு பிறகும் இருக்கிறது நல்லதுதான். அதைத்தான் இங்க காட்டி கொடுக்கிறார் இளைய பெருமாள். அப்படி பெருமாளிடத்துல வைதர்மியம் நேர வித்தியத்தை, அது எப்படி என்ன தள்ளலாம்? அது எந்த தர்மத்துக்கு பொருந்துவது? எல்லாரையும் காப்பாற்றக்கூடியதான சரணாகதி சாஸ்திரம் எனக்கு மாத்திரம் விளக்கா என்று கேட்பது போல கேட்டார். அதே போலதான் தாயாரும் கேட்டா. சுந்தரகாண்டத்துல கேட்கச்சு அனுமானிடத்திலே சொல்லி அனுப்புறா. மமை வதுஷ்கிருதம் கிஞ்சின் மகதஸ்திரம் ஜெய அமர்த்தாவதிகா குத்து நானே அக்ஷேதே பரந்தவோ அப்படின்னு. எதனையோ பேரு அனாயாசமா ரட்சிக்கிறவன் என் பிரபு ராமன். அனாயாசமா இன்னலே கிட்ட வராது. ராமன்னாலே இல்ல, ராமனை ஆசிரியச்சவாளுக்கு கஷ்டம் வரவே வராது. அப்படி இருக்குச்சு. ராமனையே நம்பி, ராமனையே கைப்பற்றி கொண்டு, ராமனையே கால் பற்றி கொண்டு நான் காட்டுக்கு வந்தா எம்பெருமான் நான் செய்து ஏதோ ஒரு பாபத்தை மனசுல வச்சுட்டு என்னை விலக்கி வச்சிருக்கார் ராமன். இது நியாயமாயுது. மமையும் துஷ்கிருதம் கிஞ்சின் மகதஸ்தின் அசஞ்சய, அது பெரியதுதான் இருக்கு, நிச்சயம்தான். பாவம் பெருசுதான். சமத்தாவதிகாவுக்கு நாவேக்ஷேதே பரந்தோ. ஆனா அதை மன்னிக்க கூடியவா இல்லையா? மன்னிக்க கூடிய பெருமாள் என்னை மன்னிக்காமல் தண்டனைக்கு உட்படுத்தி இருக்காரு. பாபம் எம்பெருமானுடைய மன்னிப்புக்கும் அப்பாற்பட்டதா இருக்குமோ? என்னுடைய பாபம் அவ்வளவு பெருசா இருக்கு, எம்பெருமானுடைய மன்னிப்புக்கு உட்படாததான பாபம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்டு, ஆமா உண்டு, அது பாகவத விசாரம் என்று அங்க சீரு திருவுள்ளப்பட்டுகிறார்கள். அங்க என்ன பாகவத விசாரம்? இளைய பெருமானிடத்திலும் பரதாழ்வானிடத்திலும் சீதா பிராட்டி நொந்த வார்த்தை உண்டு. அந்த ராவணன் தூக்கின் போவதற்காக வந்த போது மாரீச்சன் பிரிச்சு அழைச்சு கொண்டு போன போது ராமா அவ சீதா லக்ஷ்மணா என்று அவன் மூச்சு போச்சே கத்தினானோ இல்லையோ. அப்போ என்ன ஆச்சோ ராமனுக்கு, ஏதாச்சோ ராமனுக்கு, லக்ஷ்மணா போ லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறார். பெருமாள் எல்லாம் அம்மா உன்னைத்தான் பாத்துக்க சொல்லியிருக்கார், ராமனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. என்ன நினைச்சு இங்கேயே சுத்துற, நீ என்னையே நினைச்சு நீங்க சுத்தின்னு இருக்கியா? இவ்வளவு ராமன் ஆபத்துல இருக்கச்சு நீ என்னையே நினைச்சுன்னு சுத்தின்னு இருக்கிறவனா இருந்தால்தான் இங்கேயே இருப்ப. இல்லைன்னா பரதாழ்வான் சொல்லி அனுப்பிச்சிருப்ப ஏதாவது. அதனாலதான் பரதன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான்றதுனால்தான் எங்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிப்பதற்காக வந்திருக்கு. அதான் பரதேனவா அப்படின்னு பரதன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான்றதுனால என்ன எங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யத்தான் இங்க வந்திருக்கியா? ஆபத்துல குரல் கொடுக்கிறார், ஓடுன்னு சொன்னா போக மாட்டேங்கிறேன்னு இளைய பெருமானையும் பரதாழ்வானையும் கோச்சுண்டாள். அதுதான் ரொம்ப பெரிய பாவம்.
அதனால பெருமாள் மன்னிக்க கூடாத பாவம்னு ஒண்ணு இருந்தான்னா அது பாகவத உபச்சாரம். அதை தவிர எந்த பாபத்தையும் மன்னிச்சிருவாரே. அந்த பாபத்து பெருமாள் மன்னிக்க கூடாத பாபம்னு வேற ஒண்ணு உண்டான்னு கேட்டுக்கிறாள் தாயார் கேட்கிறா. அதனால அதே போலத்தான் இங்கேயும் கேட்கிறார் அவர். பெருமாள் மன்னிக்க முடியாதான பாபம்னு ஒண்ணு உண்டான்னு கேட்கிறார் அவர். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இது திராணம் பவேதி சகுரு துக்கி சமுத்தியதானாம். திராணம் பவேதி என ரட்சிக்க வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போருமே உடனே உருகி போவாரே பெருமாள். ஐசைர் அசக்கியவர்ஜனை எத்தனையோ பொறுக்க முடியாதான பாபங்கள் செய்தவாரா இருந்தாலும் அதுக்கு உதரம் பறித்தே உன்னுடைய வயிறிலே எத்தனை பாபமும் கொள்ளுமே என்று கேட்கிறார். உன் வயிறு கொள்ளாத பாபம் உண்டோ? உன்னுடைய கருணைக்கு அடங்காதான பாபம் உண்டோ? உன்னுடைய க்ஷமா குணத்துக்கு மன்னிக்க முடியாததான பாபம் உண்டோ? அதான் கேட்கிறார். நம்ம ஆழ்வாரும் இப்படிதான் கேட்டு காட்டுறார் அவர். பிரியினால் விளைமணக்கும் என்னடையவன்னங்காள் மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கள்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ மதியிலேன் வல்வினையே மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் நீரே. திருவாயூர்ல முதல் பத்துல 4ஆம் பதிகத்திலே தூது விடுறார் ஆழ்வார். தூது விடச்சே இந்த வார்த்தை சொல்லி கேளுங்கன்னு தூது விடுறாரு. என்னன்னா மதியிலேன் வல்வினையே மாளாதோ அப்படின்னு. என் பாபம் மத்திருந்தான் தீராதான்னு கேட்கிறாரு. என் பாபம் மத்திருந்தான் தீராதோ மதியிலேன். எல்லாருடைய பாபத்தையும் மன்னிக்க கூடியதான சுபாவமுடைய பெருமாளுக்கு என் பாபம் மத்திருந்தான் தீராதோ. அவன் மன்னிக்க ஆசைப்பட்டால் ஒரு க்ஷணத்திலே சர்வ பாபமும் நசிக்குவேன்னு கேட்கிறார். சிந்தையந்தி ஜெகத்சோதி பரபிரம்மஸ்வரூபிடம் பாகவதத்துல சொல்றாரு. அது திருஷ்டாந்தமா எடுத்து சொல்றா இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்துல. சிந்தையந்தின்னு ஒருத்தி இருந்தா அவள் எம்பெருமானை அந்த யமுனை கரையிலே மேதானம் சொல்லி அவரை அழைக்கும் போது ஓடணும்னு ஆத்திலேருந்து புறப்படுறா. புறப்பட்டா பெரியவா தடுத்த மாத்திரத்திலேயே அவளுக்கு அப்படியே மூச்சு போயிடுத்து. அவளுக்கு நான் கண்ணனை பார்க்கணும்னு ஓடினவளை தடுத்த மாத்திரத்திலேயே மூச்சு போயிடுத்தான். மூச்சு போயிடுத்து அவ பாபம் எல்லாம் போயிடுத்து. அவளுடைய ஆத்மாவானது அங்கிருந்து புறப்பட்டு யமுனை கரையில எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்திலே புகுந்துடுத்துன்னு சொல்றா. அது எப்படி முடிஞ்சது? அதான் ஆழ்வார் கேட்கிறாரு. ஒரு சிந்தையந்தி பாவம் போனா போல என் பாவம் போகாதோன்னு கேட்கிறார். சிந்தையந்தி பாவம் தெரிந்தாத்தானே பகவானுடைய சரணாரவிந்தத்திலே லயிக்க முடியும். அதுல எப்படி போய் அவள் அடைஞ்சாள்? தடுத்த மாத்திரத்திலே பெரியவர்கள் தடுத்த மாத்திரத்திலேயே என் பிராணி இனி ஒரு க்ஷணமும் பிரிந்திருக்க மாட்டேன் என்று அவருடைய தவிப்பு அது ஒன்னே அவருடையதான பாபத்தெல்லாம் கொளுத்துடுத்து. தவிப்பு கொளுத்திடுமோ? தவிப்பு கொளுத்தாது. அவருடைய தவிப்புக்கா பெருமாள் தான் பாபத்தெல்லாம் கொளுத்தணும். பெருமாள் தானே பாபத்தை கொளுத்துறவர். சிந்தையந்தியனுடைய பாபத்தை எல்லாம் ஒரு க்ஷணத்திலே பசுமாக்கி அந்த ஆத்மாவை தன்னுடைய சரணாரவிந்தத்திலே ஏற்றுக்கொண்ட சர்வேஸ்வரன். அதான் இங்க ஆழ்வார் கேட்கிறார். மதியிலேன் வல்வினையே மாளாதோன்னு. என்னுடைய பாபம் மட்டும்தான் போகாத, வேற யார் பெருமாளை நம்பி ஆசிரியிச்சாலும் அவா பாபம் மட்டும் போகுமான்னு கேட்கிறேன். அதான் இங்கேயும் நாதக்ஷமா நகலு ஜந்துழு மத்விவர்ஜம். என்னை தவிர எல்லாரையும் காப்பாற்றுவேன் என்று உங்களுடைய சரணாகதி தர்மத்துக்கு ஒரு ஏதாவது வரம்பு வரைமுதல் உண்டோ? என்ன மாத்திரம் விட்டுவிடுமா உங்களுடைய சரணாகதி? உங்களுடைய சரணாகதி ரக்ஷண தர்மம்னு கேட்டுக்கிறார் சுவாமி. தாத்பரியம் என்ன? என்னை விடமாட்டான் பெருமாள் என்று. அதேதான் அதே போல ஆழ்வார் இன்னொரு இடத்துல கூட கேட்டார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலும் உன்னை விட்டு ஒன்று மாற்றகின்றேன் மரவினயம்மானே சேற்று தாமரை செந்தலூடு மலர் சிறீ வரமங்கலனகரு வீற்றிருந்த என்றாய் உனக்கு மிக எல்லேனங்கே. அப்பா ஸ்ரீவரமங்கல நகரத்திலே வீற்றிருப்பவனேன் வானமாமலை தெய்வநாயகனே உனக்கு மிக எல்லேனங்கே. நோற்ற நோன்பிலேன் நான் கர்மயோகாதிகளிலே பிரவர்த்தித்தவனல்ல. நுண்ணறிவிலேன் ஞான யோகம் ஒன்றும் தெரியாதவன் ஒன்று மாற்ற இருக்கின்றேன். ஆனா இருந்தாலும் ஒன்ன பிரிஞ்சு வாழ்வது என்பது ஒரு க்ஷணத்துல என்னாலே முடியாத காரியமா இருக்கு. நான் நீயே சரண்யன்னு அடைஞ்சு விட்டேன். உனக்கு மிக எல்லேனங்கே. நான் உனக்கு அதிகமானு கேட்கிறேன்.
சரணாகதன் என்று வந்தால் எல்லாரையும் ஏத்துக்கிற பெருமாளான உமக்கு நான் ஒருத்தன் மாத்திரம் சரணாகதனானாலும் மிகையா அதிகப்படியான்னு கேட்கிறார் அவர். அழகா வியாக்கியானம் பண்ணார். உனக்கு மிகையானால் நான் அல்லேன் என்னார் அப்படின்னு அழகான வார்த்தை அது. உனக்கு மிகையானால் நான் அல்லேன் என்கிறார். உன்னுடையதான சரணாகத ரட்சணத்துக்கு நான் ஒரு வஸ்து அல்லேன் என்றால் உனக்கு நான் அல்லேன் அப்படி நான் சூன்யமாக போயிருவனே அப்படி. பெருமான் என்னை ரட்சிக்க மாட்டான், அதனால பெருமானுடைய ரட்சண தர்மத்துக்கு நான் புறம்பானவன் என்றால் நான் இல்லை என்று ஆகிவிட மாட்டேன் நான் கேட்கிறாரு. நீ நாராயணன் இல்லையோ, எல்லாரையும் ரட்சிக்கிறவன் உனக்கு மிக இல்லைன்னு எப்படி நான் உனக்கு அதிகப்படியா இருக்க முடியும்? நீ நாராயணனாச்சே, நாரங்களெல்லாம் உனக்கு தானே. அந்த நாரத்துல எங்கோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு புள்ளி தானே நான், ஒரு புள்ளி அதிகமாயிடுமா தானே. இதே கேட்டுக்கிறார் பெரிய ஆழ்வாரம். அப்படிதான் சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன் சங்க சக்கரவே என்று கையானே துழைப்பராயிரம் கொன்மடியாறு சொல் பொறுப்பது பெரியார கணனே விழிக்கும் கண்ணிலேன் நின் கண்மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு ஒரு புள்ளி என்று கண்டாய் ஊழிய உலகுண்டு வந்தானே. தனக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன். இந்த நாக்கு எத்தனை பொல்லாது பேசும், எத்தனையோ பொல்லாங்கு பேசும். தன்னுடைய பெருமையை சொல்லி திரியும், உன்னை மதிக்காமல் பேசி திரியும், ஊராரை பழித்து திரியும், எத்தனையோ காரியம் பண்ணும் சழக்கு நாக்கு. இது ரொம்ப பொல்லாத நாக்கு. இது தன்னுடைய பெருமையை சொல்லி திரியும், அப்படி இல்லாத பெருமையெல்லாம் சொல்லி திரியுமா இந்த நாக்கு. அப்படி தன்னுடைய பெருமையை சொல்லி திரியும், அதுக்கு உன்னை அவமதித்து திரியும். சர்வேஸ்வரன் ஒருத்தன் இப்படி பராத்பரன் ஸ்ரீயபதியாக்கும் சர்வலோக நாயகன் அப்படி வேதவேத்தியன் சரணாகதத்திலன் என்றால் அதை ஒத்துக்காம உன்னை பழித்து திரியும். அது உன்னை அதே போல பலரை நிந்தித்து திரியும். மற்றவாளையெல்லாம் அவளெல்லாம் வெய்து கொண்டு திரிஞ்சு கொண்டிருப்பேன். இப்படியான நாக்காச்சே. கவி சொன்னேன் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சேன். என் ஸ்தோத்திரமே சொல்லி கொண்டிருந்த நாக்குனால உன் ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சேன். எப்படி இருக்குன்னா புன்கவி சொன்னேன். புன்கவி ரொம்ப மட்டமான பாட்டு சுவாமி. இது நெஞ்சால சொன்னது கிடையாது. இது புன்கவி சொன்னேன். அது ரொம்ப எளப்பமானதான கவிதைகள் சொன்னேன். நெஞ்சால சொல்லியிருந்தா தான் சக்தி. நெஞ்சால சொல்லாம ஒருத்தனை பார்த்து அவன் ரொம்ப உயர்வா பேசினா அவனை பரிகதிக்கிறான்னு அர்த்தம். அது இவனை பார்த்து விஷ் பண்றான், என்ன சௌக்கியமா சார் அப்படின்னு கேட்கறான். உள்ளுக்குள்ள ஆமா இவன் சௌக்கியமா இருந்தா தானே அப்படின்னு நினைச்சுட்டான்னா அப்ப உள்ளுக்குள்ள மனசுல ஆமா இவன் சௌக்கியமா இருந்துருவானா அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில மாத்திரம் என்ன சௌக்கியமா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டான்னா அது எவ்வளவு போக்கிரித்தனம் இது. அதனால புன்கவி சொன்னேன் அப்படின்னு நான் மனசுல மாத்திரம் வச்சுண்டு இல்ல, இந்த கவிதைகள் எல்லாம் வாய் விட்டு வேற சொல்லிட்டேன். புன்கவி சொன்னேன் சங்க சக்கரமே என்று கையானே அப்படின்னு. ஏன் சுவாமி இப்படியா சொன்னீர் அப்படின்னு, உங்களுக்கு சங்க சக்கரமே என்று கையானி சங்க சக்கரம் தூக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்தேன். உன்னை பார்த்து ஏதாவது ஒரு 4 கவிதை சொல்லலான்னு தோறி போச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்ல. என் கண் ஒன்னை தவிர வேற யாரையும் செவிக்காது. உழைக்கு ஓர் உள்ளி மிக என்று கண்டாய். அப்படி நான் வந்த பிறகு உழைக்கு ஓர் உள்ளி, உழைன மான் அர்த்தம். மான் புள்ளிமானுக்கு உடம்புல ஒரு புள்ளி அதிகமான என்ன கட்டு போச்சு அதுக்கு. அதுபோல உன்னுடைய அடியார்கள் கூட்டத்துல எத்தனையோ கொடானு கோடி நித்தியசூரிகள் கூட்டத்துல உன்னையே ஆசைப்பட்டு மூக்ஷுக்கள் கூட்டத்துல என்ன ஒருத்தனை சேர்த்துக்குதுன்னா உனக்கு என்ன சுவாமி, உமக்கு உழைக்கு ஒரு புள்ளி மிக என்று கண்டாய் ஊழியே உலகுண்டு வந்தானே. அப்படி மூலவக்கையும் விழுங்கும் போது என்ன மாத்திரம் தனியா தள்ளி வச்சுட்டா விழுங்கினிய பாவிகள்லாம் வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சுக்கிறா இல்லையே. பாவியோ புண்ணியவானோ யாரா இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து வயத்துல வச்சு முழுங்கி காப்பாத்தினீரே சுவாமி. அப்ப காப்பாத்தினீர் என்னை இப்ப தள்ளி வைக்கலாமா? உழைக்கு ஓர் புள்ளி மிக என்று கண்டாய். அது போல கேட்கிற வழக்கம். இப்படி எம்பெருமானிடத்துல என்ன மாத்திரம் தள்ளி வைக்கிறது என்பதான ஒரு ரட்சண தர்மம் உண்டான்னு கேட்கறது. அதேதான் இங்கேயும் சுவாமி தேசியம் கேட்கிறார். பெரியவா வழியிலத்தான் கேட்கிறார். ஆள வந்தார் கூட இப்படி கேட்டார். அவர் எப்படி கேட்டார்னா நனு பிரபன்ன சகதே வனாதா
தவாஹமஸ்மீதி ஜயாஜமானஹ தவானுகம்பிய ஸ்மரத பிரதிஜ்ஞா மதேவர்ஜி மதேகவர்ஜம் கிவிதம் விரதந்தே. என்ன மாத்திரம் சொல்லி வைப்பீரா சுவாமி அப்படின்னு. ஏன்னா நான் சகுதேவனா அது மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு முறை சரணாகதி பண்ணவன ஒரு காலம் கைவிட மாட்டேன். சமுத்திரக்கரையிலே அத்தனை வானர வீரர் வானர கூட்டத்துக்கு மத்தியத்துல விபீஷண சரணாகதி பிரகரணத்துல அப்படி கோஷிச்சு சொன்ன வார்த்தை உண்டே, அந்த வார்த்தை என்ன மாத்திரம் தள்ளி வச்சிருமோ. மதே கவர்ஜம் கிவிதம் விரதந்தே. அதனால இதெல்லாம் தள்ளக்கூடாது, நீ தள்ள மாட்டீர், தள்ளாமல் இருப்பீர் என்பதற்கு ஒரு தைரியத்துக்கு நிறைய கதைகள் வேற நடத்தி கொடுத்திருக்கீர் என்று இந்த ஸ்லோகத்துல காட்டுறார் அவர் சுவாமி தேசியம் காட்டுறது. கை செய்கிற அசச்சிய விருஜினையர் உதரம். எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும், பொறுக்க முடியாத பாபம் பண்ணியிருந்தாலும் பெருமாள் மன்னிப்பது மன்னிக்க முடியாது என்பதான ஒரு அவருக்கு அந்த மாதிரியான ஒரு வயிறு கிடையாதுன்னு. ஏன்னா வயிறுதாரியாய் சுவாமி ராசியத்திரைசாரத்திலையும் அதே மாதிரியே சொல்லி காட்டுறாரு. உண்டது உரு ஆசிரித்த அபராத ராசிகளில் உண்டது உருக்காட்டே வயிறுதாரியாய். சரணாகதி பண்ணவன் எத்தனை பாபத்தோட வந்தாலும் அத்தனை பாபத்தையும் அப்படியே வாங்கி முழுங்கிட்டு சாப்பிட்டது தெரியாம அந்த சரணாகதனிடத்துல ஆசையா நடந்து போறான். அதான் ஆசிரித்த அபராத ராசிகளில் உண்டது உருக்காட்டாதே வயிறுதாரியாய். அழகான வார்த்தை பாருங்க. பகவான் இப்ப ஏற்பட்டவன். அதே மாதிரி தான் இங்கேயும் சாதிக்கிறார் அவரு. உதரம்பரிசே அப்படி. இதை வச்சுட்டு சில பேர் என்ன சொன்னா, எம்பெருமான் பத்தியா ஆசிரியருடைய பாபத்தெல்லாம் அவ்வளவு ஆசையா சாப்பிடுறார், அதனாலே அவருக்கு ஆசிரியர்களுடைய பாபம் தான் ரொம்ப பிடிக்கும், தோஷ போகியன்னு அதனால பெருமாளை சொல்லலாம். ஆசிரியருடைய தோஷத்தை போக்கியமா நினைக்கிறவன் என்ன சாப்பிடுறாரோ இல்லையோ, போக்கியமா இருந்தா தானே சாப்பிடுவான். எப்படி ஆக்கும், ஒரு பசுவானது தான் அந்த ஈன்ற கன்று அப்பொழுதுதான் குட்டி போட்டு அந்த குட்டியினுடையதான உடம்புல இருக்கக்கூடியதான அப்ப பிறந்த போது இருக்கக்கூடியதான அந்த அழுக்குகள் எல்லாம் இருக்குமே, அந்த வழுவழுப்பான அழுக்குகள் எல்லாம் இருக்குமே, அந்த அழுக்கெல்லாம் அது நக்கி நக்கி அதை எப்படி ஆக்கும், தன்னுடைய நாளாலே நக்கி நக்கி அதை தொடச்சு அதை நக்கி சாப்பிட்டு அதை துளைக்கிறதோ அது போல வத்தலன் என்றால் எம்பெருமான் எப்படி ஆக்கும், அந்த பசுவானது தன்னுடைய வத்தமான குட்டியினிடத்திலே அதனுடைய அழுக்கையெல்லாம் ஆசையா நக்கி சாப்பிட்டு தன்னையும் திருப்திப்படுத்திக் கொண்டு அந்த குழந்தையை சுத்திப்படுத்துறதோ அந்த கன்று குட்டியை சுத்திப்படுத்துறதோ அது போலத்தான் பெருமாள் நம்முடையதான தோஷங்கள் எல்லாம் போக்கியமா நினைச்சுப்பான் என்று சொன்னான். அந்த மாதிரி சொல்லி சொன்ன அது ஒத்துக்க முடியாதுன்னு சுவாமி தேசிகன். எம்பெருமான தோஷ போகியன்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க சொல்லியிருக்காரே என்னால் அதுக்குதான் தாற்பயம் சொல்லணும். உதரம்பரிசே உண்டது உருக்காட்டாரே வயிறுதாரியாய் என்றுதான் அர்த்தமும் என்பதற்கு அர்த்தமும், செய்கிற அசக்கிய விருஜினையில் உதரம் ஹரிசேன்னு என்று இங்கு சொன்னதுக்கு அர்த்தமும் என்னன்னா, பெருமாள் தோஷபோகியன், ஆசிரிதாருடைய தோஷத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் சுவீகரிச்சுக்கிறவன், அதை சாப்பிட்டு திருப்திப்பட்டுக்கிறவன் அப்படின்லாம் சொன்னா அப்ப ஆசிரிதாள் இன்னும் கூட நிறைய பாபம் பண்ண பண்ண பெருமாள் சந்தோஷப்படுவார்னு அர்த்தம். எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டு சந்தோஷப்படுறவன்னு, அதே போல எவ்வளவு பாபம் பண்ணாலும் சாப்பிட்டு சந்தோஷப்படுறவன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. ஆசிரிதாருடைய பாபத்தை ஒழிக்கிறதுல அத்தனை பொறுமையுடையவன் அர்த்தம் சொல்லலாமே ஒழிய அதையே போக்கியமா நினைச்சுக்கிறவன் அர்த்தம் சொல்லிட்டான்னா அப்ப ஆசிரிதாள் இன்னும் நிறைய தப்பு பண்ணலாம். ஏன்னா தோஷ போகியன், அதனால எவ்வளவு தப்பு பண்ணாலும் பெருமாள் சந்தோஷமா ஏற்றுப்பார்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா இன்னும் எவ்வளவு பெரிய பாபங்களும் பண்ணிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். அப்ப ஆச்சாரிய அபச்சாரம் உள்பட, பகவத் அபச்சாரம் உள்பட, பாகவத அபச்சாரம் உள்பட எவ்வளவு பாபத்தையும் பண்ணிட்டே இருக்கலாம். சாஸ்திரத்துல எதெல்லாம் அடியோட செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் கூட செய்யலாம். என்ன நிறைய செய்யத்தான் நிறைய பாபம் செய்யறது. பெருமாளுக்கோ நிறைய பாபம் தேவையா இருக்கு. ஆசிரியத்தனுன்னா அவனுடைய பாபத்தை சாப்பிட்டு தான் பெருமாள் திருப்தி அடைகிறதா, அதனால ஒரு தோஷ போகினா இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த உதரம்பரின்றதான இந்த சப்தத்துக்கும் வயிறுதாரின்னு அங்க சொன்னதுக்கும் அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த தாத்பரியம் சொல்லச்சே என்னன்னா, ஆசிரிதாருடையதான எத்தனை பாபத்தையும் தான் பெருந்தன்மையினாலே மன்னிக்க கூடியவனானதான குணமுடையவன் என்றுதான் அர்த்தம் சொல்லணுமே ஒழிய, இல்லைன்னா சின்னாச்சாரியார் சில பேர் அப்படி அர்த்தம் பண்றா. பெருமாள் தோஷ போகியன்னே சொல்லிவிட்டா. எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை பாராட்ட வந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிறதுக்கும் மேல அதிகமா சொல்லிவிட்டா.
இருக்கிறதுக்கு மேல அதிகமா சொன்னா சாஸ்திர விரோதமா போறது. பெருமானுடைய கருணையை கொண்டாடலாம், ஆனா கொண்டாட வந்த இடத்துல பெருமான் தோஷத்தையே போக்கியமா நினைக்கிறவன், ஆசிரிதாளுடைய தோஷத்தையே போக்கியமா நினைக்கிறவன் என்று நினைச்சுட்டா அப்ப நிறைய பாபத்தை பண்ணிட்டே இருக்கலாம்னு தான் அர்த்தமாகி போறது. அது தப்பாச்சு. சாஸ்திரம் ஒரு இடத்துலயும் அப்படி ஒத்துக்கலையே. அபச்சாரம் பண்ணாம இருக்கணும்னு தானே. அபச்சாரம் பண்ணால் அபச்சாரத்துக்கு சிக்ஷை உண்டுன்னு தானே சொல்லியிருக்கு. அது சிக்ஷை உண்டு இல்ல, இல்ல பிராயசித்தமாவது பண்ணணும். அபச்சாரத்துக்குன்னு பிராயசித்தமாவது பண்ணணும். பிராயசித்தம் பண்ணாதவனுக்கு சிக்ஷை உண்டு. ஆனா மொத்தத்துல எப்படின்னா மன்னிப்பு என்பது கடைசியில இருக்கத்தான் இருக்கும். அபச்சாரம் பண்ணால் பிராயசித்தம் பண்ணலைன்னாலும் ஏதாவது சிக்ஷா ரூபமாயும் மன்னிப்பு இருக்கத்தான் இருக்கும். அது சிக்ஷா. அதனால உதரம்பரின்னு சொல்றதுல தப்பு கிடையாது. எப்படின்னா சிக்ஷா ரூபமாக அது மன்னிச்சு விடுறான். அதுதான் அங்க விஷயம். அதுவும் கருணா ரூபந்தான். சிக்ஷையை கொடுத்து மன்னிக்கிறதும் கருணா ரூபந்தான். ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதுக்காக பெருமாள் அவரை தண்டிக்கணும். என்ன பண்ணலாம்னா 10 நாள் ஆஸ்பத்திரியில போட்டுறாரு, கொண்டு போய் அப்படி வச்சுக்கலாம். அந்த 10 நாள் ஆஸ்பத்திரியில போட்டா அந்த பாபம் போயிடுவோம் அப்படின்னா 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து இந்த பாபத்தை அனுபவிச்சா இதற்காக நாம் இவரை மன்னித்துடலாம் என்று நினைக்கிறதும் கூட அது பெருமாளுடைய கருணை தான். இல்லைன்னா 10 நாள் ஆஸ்பத்திரி போட்டாலும் மன்னிக்க முடியாதுன்னு இருந்தான்னா. அதனால பெருமான் நம்முடைய அபச்சாரங்களுக்கு சிக்ஷையை கொடுக்கறதும், அந்த சிக்ஷையினாலே நாம் அனுபவிச்சான்னா இவ்வளவு போரும், இந்த சிக்ஷை இவனுக்கு போரும் என்று நினைச்சுக்கிறதும் கூட அதுவும் அதுக்கு பெருமானுடைய கருணை தான். அதனால சிக்ஷையும் கருணை தான், சிக்ஷை போரும் என்று நினைச்சுக்கிறதும் கருணை தான். அதனால அதுக்கப்புறம் மன்னிச்சுடுறதும் கருணை தான். அது இப்படித்தானே எல்லா பாபமும். அதனால எல்லா பாபத்துக்கும் மன்னிப்பு என்பது சிக்ஷா ரூபமா இருந்தாலும் கூட அதுவும் பெருமாளுடைய மன்னிக்கிற குணத்தினால்தான். அதனால எத்தனை பாபத்தையும் பெருமாள் ஜெரிச்சுக்கிறார் என்று காட்டுறதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லியிருக்க வழிய. அப்போ அப்ப சிக்ஷா ரூபமாயும் கொடுத்து மன்னிச்சுக்கிறார்னு அர்த்தம் வந்துடும். அப்போ மன்னிச்சுக்கிறார், எல்லா பாவத்தையும் மன்னிச்சுக்கிறார், சிக்ஷா ரூபமாவும் மன்னிப்பார், சிக்ஷை கொடுக்காமலும் மன்னிப்பார். அது சிக்ஷை கொடுக்காம மன்னிக்கிறதே சரணாகதன் விஷயத்துல. இல்ல சரணாகதன் அதுக்கும் மேலா சில பாவங்களை பண்ணி மன்னிப்பும் கேட்காம இருந்தாங்கன்னா அதுக்கு சிக்ஷை கொடுத்து மன்னிக்கிறதும் என்பதும் மன்னிப்பு தான். அதனால எல்லா பாவத்தையும் எப்படியாவது மன்னிச்சுருவார்ன்றதுனால உதரம்பரின்னு சொன்னார். அதனால சிக்ஷை கொடுத்தோ சிக்ஷை கொடுக்காமலோ இவன் கேட்ட சரணாகதிக்கு இல்ல பிராயசித்தத்துக்கு மன்னிக்கிற குணம் இருக்கிறதுனாலே பெருமாள் உதரம்பரி என்று அர்த்தம் சொல்லணும். இல்லைன்னா சிக்ஷையே கொடுத்து கொண்டிருப்பான், மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னால் அப்போ பெருமாள் மன்னிக்கிறவரே இல்லைன்னு ஆயிடும். அப்படி இல்லாம போரும்னு நினைக்கிறவர். அதனாலே இங்க உதரம்பரி. இவனுக்கு சிக்ஷை கொடுத்தது போரும்னு நினைச்சுட்டான்னு அப்போ நம்ம பாபத்தை அவன் ஜெரிச்சுட்டான்னு அர்த்தம். அப்படி மன்னிச்சுப்பாளோ அப்படின்னு சாமானியப்பட்டவாளா இருந்தான்னா ஒருத்தன் நமக்கு விபரீதமா நடந்துட்டான்னா அவன் ஆயுசூழலவும் மன்னிக்க மாட்டான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, அடுத்த க்ஷணத்திலே மன்னிச்சுருவார். அதுக்குதான் இப்ப அடுத்த வரையில எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சத்யாவிதா சதமகாத்மஜ சங்கராதோ நாதக்ஷமான கலஜந்துஷமத்விபர்ஜம் அப்படின்னு. சத்யாவிதா சதமகாத்மஜ சங்கராதோ நாதக்ஷமான கலஜந்துஷமத்விபர்ஜம் அப்படின்னு. சத்யாபிதா அப்படின்னு இதை மெய்ப்பித்து கொடுத்திருக்கிறே சுவாமி அப்படின்னு. எதன்றது இப்ப திரும்பி ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா அதை மன்னிப்பேன், அடுத்த க்ஷணத்திலேயே மன்னிச்சுருவேன். அவன் எவ்வளவு பாபியா இருந்தாலும் அந்த பாபத்தை அடுத்த க்ஷணத்திலேயே மன்னிச்சுருவேன் என்றதுக்கு பெருமாள் சரித்திரங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்திருக்காரு. அவர் அதெல்லாம் தான் மெய்ப்பிக்கிறது. எந்த மாதிரியான சரித்திரம்னா சதமகாத்மஜ சங்கராதோ அப்படி. சதமகாத்மஜன் சங்கரா சதமகாத்மஜா இந்திரனுடைய புத்திரன். இப்ப இந்த காகாசுரன் எடுத்துக்கிறாரு. காகாசுரன் அத்தனை பெரிய தப்பு பண்ணினானே. இந்த காகாசுரன் யாருன்னு தேசிகன் ரகசிய ரக்ஷை என்று சாதிச்சிருக்கார். இந்த ரகசிய ரக்ஷையில அடங்குவது ஆளவந்தா ஸ்தோத்திர வியாக்கியானம், கத்திய பாஷ்யம், அதெல்லாம் அதில் அடங்கும். அந்த கத்திய பாஷ்ய ஆளவந்தா ஸ்தோத்திர வியாக்கியானத்துல சாதிக்கச்சே யாருன்னு சில பேர் ஜெயந்தன் சொல்றா. ஜெயந்தன் இந்த இந்திரனுடைய புத்திரன் அவன் தான் இப்படி வந்தான்னு சில பேர் சொல்றா. ஆனா அப்படி இல்ல, ஏதோ ஒரு காகம் வந்து இந்திரனுக்கு வாலி கூட புத்திரன் தான் ராமாயணத்துல வருது.
ஏன்னா இந்திரன் அவனுக்கு புத்திரனாய் ஒரு குரங்க சுட்டி பண்ணினான். அதே மாதிரி அவனுக்கு புத்திரனாய் ஒரு காக்காயை கூட சுட்டி பண்ணியிருந்தான். அந்த காகம் தானே ஒழி இது ஜெயந்தன் இல்லை. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல இவனை ஜெயந்தனா சொல்லல, ஏதோ ஒரு காக்காயத்தான் சொல்லியிருக்குன்னு சொல்றாருங்க. அது வியாக்கியாத்தாளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு கிளாரிபிகேஷன். சில வியாக்கியாத்தாக்கள் ஜெயந்தன் சொல்லச்சே சுவாமி தேசிகன் அதை சுட்டி காட்டுறார். இல்ல அது ஜெயந்தன்ற பேருடையது இல்ல, இது வேற ஏதோ ஒரு காக்கா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அது இங்கே சொல்ற சதமகாஜ செஞ்சராதோ அந்த காகம் தான் எப்போதும் பிராட்டி நிலத்தில் அபச்சாரப்பட்டது. எந்த பிராட்டிய பெருமாள் தனக்கு அப்படியே ஆத்மாவுக்கும் மேலாக இனியவளாக நினைச்சுட்டு இருக்காரோ, தன்னிடத்துல அபச்சாரப்பட்டாலும் பரவாயில்ல, பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டால் ரொம்ப சீறி போடுவாரே பெருமாள். அப்பே பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டு அவனுடைய தனத்தையே தன்னுடைய நகத்தினாலே கழிச்சு ரத்தம் பெருக்கும்படியா பண்ணி அவ்வளவு தப்பும் பண்ணி அதுக்கு மேலே எல்லா இடத்துலயும் போய் இந்த ராமன் இடத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு மனுஷாலா இல்ல, எனக்கு என்ன கதியா இல்ல, எத்தனை தேவர்கள் இருக்கா, எத்தனை ராட்சதால் இருக்கா, எத்தனை ரிஷிகள் இருக்கான்னு இன்னும் அவமானப்படுத்திட்டு யாரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கணுமோ அவளிடத்துல உங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணுமா, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கான்னு போனாலே அதுவே இன்னொரு பெரிய அபச்சாரம். அதனால அபச்சாரமும் பண்ணி அதுக்கு மேல ஒன்னிடத்துல சரணாதி பண்ணக்கூடாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஊரெல்லாம் சுத்தி அவளெல்லாம் அடிச்சு விரட்டி திருப்பி நீ பெருமாளத்துல தான் போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அப்ப சீதா பிராட்டினுடையதான திருமாவிலே கீறின ரத்த கரை காலில அந்த நகத்துல அப்படியே ஈரப்பசையோட பெருமாளத்திலும் தாயாரிடத்திலும் சரணாகதி பண்ணா அடுத்த க்ஷணத்திலே அதை மன்னிச்சுட்டானே. சோதந்த இருக்கும் சுருதி பொருளொன்னு சொல்ல எண்ணாம் நாதந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டனன் மகனாகிய ஆவலிப்பேர் ஏதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. சுவாமி தேசிகன் சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம். நம்மளுடையதான சோகத்தை எல்லாம் மாற்றக்கூடியதான வேதாந்த தாத்பரியமான ஒருத்தனை சொல்றேன். யார் சுவாமி அப்படின்னு அவன் தான் ராமச்சந்திரமூர்த்தியாக்கும். எப்படி சொல்றேன்னு அப்போதே அபச்சாரம் பண்ணதான ஈரப்பசை மாறாமல் இருக்கும் போதே அந்த காகமானது சரணாரவிந்தத்திலே விழுந்து மன்னிப்பு என்று கேட்டால் உடனே மன்னிச்ச மூர்த்தி இல்லையா அப்படின்னு அங்க சொன்னார். அதே போலதான் இங்கேயும் காட்டுறாருங்க. சத்யாதான் சதமகாத்மஜ சங்கராதோ. அதே போல பரமசிவன் அபச்சாரம் பண்ணிட்டு உடனே மன்னிப்பு கேட்பாராம். அபச்சாரம் பண்ண போது பெருமாள் சீருவார், மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சுருவாராம். பதிலே Welcome. This service is provided by freeconferencecall.com. Please enter your access code followed by the pound sign. Please enter your Welcome. This service is provided by freeconferencecall.com. Please enter your access code followed by the pound sign. You entered There are 10 participants in this conference. This conference is being recorded. Muted. எப்படி ஆகும் உமாபதி அப்படின்னு சந்திரகலாதரா அப்படின்லாம் சொல்லி பிரமாதமா எல்லாரும் செய்வாள்லாம் கொண்டாடுறாளோ அப்படியே உலக அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவா. இவ்வளவு தூரம் லோகம் எல்லாம் கொண்டாடி எதுவே ருத்ரம்னு அவரைத்தான் சொல்றதுன்னு செய்வாள்லாம் எல்லாரும் துவஜம் கட்டிட்டு இவ்வளவு தூரம் சொல்லச்சே அந்த ருத்ரன் எம்பெருமானத்துல யுத்தத்துக்கு சண்டைக்கு அம்புனாலே அடிக்கவும் துட்டாராம். பெருமாளுக்கும் ஒரு அதட்டு போட்ட உடனே அப்படியே கையை காலம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுத்தான். ஐயோ இதுக்கு அப்பதான் தன்னை யாருன்னு தெரிஞ்சுட்டாராம். பெருமாள் ஒரு அதட்டலுக்கு தாங்கமா என்னுடைய இத்தனை ஆர்ப்பாட்டங்களும் திரிபுரம் 3 எரித்தாலும் அப்படின்னு 3 புறங்களை எரித்தவன் என்றெல்லாம் சொல்ல விரிசடிச்சுவன் சொல்லிப்பா. பெருமாளி ஒரு அதட்டலுக்கு தாங்காது சுவாமி.
அவன் சாந்தமூர்த்தியான பகவானுடைய ஒரு அதட்டலுக்கு தாங்காது ருத்ரனுடைய அத்தனை ஆர்ப்பாட்டமும். அவனே அடங்கினாராம் பெருமாள். ஐயோ சரணாகே பெருமாள் திருவடியை பிடிச்சிருந்தாராம். மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு அபச்சாரப்பட்டேன்னு உடனே பெருமாள் மன்னிச்சு விட்டாராம். அப்பதான் கையெழுத்து அம்பெழுத்துன்னு வந்து குத்தத்துக்கு வந்தவன் அடுத்த க்ஷணமும் காலில வந்து விழுந்தான். தான் நீர் மன்னிக்கலையா சுவாமி? அந்த சதமேதாத்மஜ சங்கரா அதோ இதே போலதான் சங்கரர் இன்னொரு ஒரு அபச்சாரப்பட்டார். அதையும் சொல்லலாம். அது கிருஷ்ணாவதாரத்துல இப்போ ஒரு புண்டரேகத்து ராஜாவதாரம் தான். பவுண்டரகன்னு பேரு. அந்த பவுண்டரகன் நான் தான் வாசுதேவன், நீ ஒன்னும் வாசுதேவன் இல்லைன்னு பெருமாளோட சண்டை போடவும் தான். அதுக்காக தூது விட்டான். நீ உன்னை வாசுதேவன் சொல்லிக்க கூடாது, நான் தான் பரவாசுதேவன் அப்படின்னா. அவனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், காசிராஜான்னு ஒருத்தன். அந்த காசிராஜாவும் பவுண்டரும் சேர்ந்து பெருமாளோட யுத்தம் பண்ணா. கிருஷ்ணன் ரெண்டு பேரையும் சம்பாரம் பண்ணிட்டார். அந்த காசிராஜாவுடைய பையனுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கிருஷ்ணன் எப்படி எங்க அப்பாவை கொல்லலாம், என்ன அநியாயமா இருக்கு, வாசுதேவன் இவன் தான் வாசுதேவன் ஒத்துக்க வேண்டியதுதானே, ஏன் அவன் சண்டை போட்டான்? ஏதோ அவனுக்கு பெருமாளிடத்துல துவேஷ புத்தி வந்து கொடுத்து நேர பரமசிவன் கிட்ட போனான். எங்க அப்பாவை கொண்டுட்டான் இந்த வாசுதேவன், அவனை கொல்றதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு. பரமசிவன் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், சர்வேஸ்வரன் தான் கண்ணனா வந்து அவதரிச்சிருக்காருன்னு நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் கூட எதற்கும் ஒரு முயற்சி பார்க்கலாமே, காசிராஜா தான் கேட்கிறானே என்று சொல்லி ஒரு உபாயம் சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணு, ஒரு பிசாசு வரும், அந்த பிசாசு யாரவானா கொளுத்திடும், அது ஏவி விடு, கண்ணனை ஒரு கை பாத்திரம் அது என்று சொல்லி கொடுக்கிறார். அதே போல அவனும் ஒரு ஹோமம் பண்றான். ஒரு பிசாசு வந்தது. அந்த பிசாசு கண்ணனை கொளுத்துறதுக்காக துவாரகைக்கு போச்சு. பெருமாள் சக்கரத்தாழ்வார விட்டார். அந்த பிசாசியும் கொளுத்தி அந்த காசியும் கொளுத்தி அது காசியில இருக்கிற அந்த சங்கரன் கோயிலையும் சங்கரனையும் சேர்த்து கொளுத்த ஆரம்பிச்சுட்டு ஓடி வந்தாராம் சங்கரன். எந்த சங்கரன் கண்ணனுக்கு எதிராகவே கலப்பி விட்டாரோ அந்த காசி ராஜாவை, அதே சங்கரன் பெருமாளத்தை துவாரகையில வந்து காலில் விழுந்து ஐயோ மன்னிச்சுக்கோ என்று சொன்னா உடனே மன்னிச்சு விட்டாராம் பெருமாள். இப்பத்தானே அபச்சாரப்பட்டான், ஐயோ மன்னிச்சுக்கோன்னு கேட்டா போறான். அதுக்கப்புறம் அவன் பண்ண அபச்சாரத்தை எல்லாம் அவன் பின்னாடி இருக்கக்கூடியதான எந்த விஷயத்தையும் பெருமாள் மறந்து விடுறாரு அப்படின்னு. அதான் பொய் ஆழ்வார்னு சொல்லு. எல்லாரும் எப்படின்னா எப்படி மறக்கிறார் அப்படின்னா, இவனுடையதான பழைய காலங்கள் இருக்கு, பழைய ஜென்மாக்கள் இருக்கு, பழைய கல்பங்கள் இருக்கு, அந்த சிருஷ்டி காலங்களிலே இவன் பண்ணதான அத்தனை காரியங்களுக்கு எல்லாம் அந்த தேதி கூட மறந்து போறது அப்படின்னு. அப்படியா எம்பெருமான் மறக்கிறது எப்படின்னா, நம்ம விஷயத்துல நமக்கு என்று அப்படி ஒரு நாள் இருந்ததுன்னு மறந்துடுவாராம். எல்லாருக்கும் அந்த நாளை வச்சுப்பார், நமக்கு மாத்திரம் அதை மறந்துடுவாராம். அப்படியாக்கும் என்று பொய்கை ஆழ்வார் சாதிக்கிறார். அது மாதிரி பெருமாள் நம்ம விஷயத்துல கிருபாளுவா இருக்கான்னு சரணாகதி பண்ணினான்னு. சதமேதாத்மஜ இதே மாதிரி சங்கரன் இன்னொரு முறையும் தான் அபச்சாரம் விட்டாராம். அப்பயும் தான் மன்னிச்சுட்டாராம். எப்ப மன்னிச்சார்னு பானாசுரத்திலே மன்னிச்சாராம். பானாசுரன் ரட்சிக்கிறதா சொல்லி வச்சிருந்தார். அந்த பானாசுரனுக்கும் பானாசுரன் கண்ணனோட சண்டை போடுவந்தான். அப்ப அந்த யுத்தத்திலையும் பானாசுரனோட கைய வெட்டினாராம். அப்படியே வந்து விழுந்தாராம் அவர். சங்கரன் வந்து விழுந்தார். ஐயோ இவனை ஒன்னும் பண்ணாதையும் என்னை ஆசிரியச்சிருக்கான், நான் இவனை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேன், என்னாலே முடியல, நான் உம்ம காலை பிடிச்சுன்னு விட்டேன்னு. அதுக்கு முன்னாடித்தான் பரமசிவனுடைய பொண்டாட்டி, பரமசிவனுடைய பசங்கள், இன்னும் பரமனுடைய சிவனுடைய சேனை எல்லாரும் சூழ்ந்து வந்து கண்ணனோட யுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப யுத்தம் பண்ணின கை அப்பத்தான் யுத்த ரங்கம். அது அடிச்சு போட்டு எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு, அப்படியே எலும்பும் தோலும் மலை கூடுமா கிடக்கிறது. இந்த மாதிரியான இடத்துல உடனே அபச்சாரப்பட்ட அடுத்த க்ஷணத்திலே பரமசிவன் மன்னிச்சுக்கணும்னு கேட்டான்னா அடுத்த க்ஷணத்தை மன்னிச்சு விட்டாரே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமாள் என்னை மன்னிக்க வேணும், நீ ரட்சகனாக வேணும், என்னுடைய அபச்சாரங்கள் எல்லாம் பொறுத்தவள வேணும் என்று கேட்கிற வரைக்கும் தான் அந்த ஜீவாத்மாவை தள்ளி வைக்கிறாராம் பெருமாள். மன்னிப்பு கேட்ட அடுத்த க்ஷணத்துல மொத்தம் மன்னிச்சு விடுறான். எல்லாத்தோட அந்த மன்னிக்கிறதுக்கு திருஷ்டாந்தமா ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்துல சுவாமி தேசிகன் காட்டுவாரு. அது என்னன்னா காளிய சரணாகதி. காளியன் எப்படின்னா லோலா பதச்சரண லீலா தீக்ஷரித ஹாலே நிஜபணே நிருத்தியந்தம பிரதிக கிருத்தியந்தம பிரதிமம் அத்தியந்த சாரோபுஷம் தேவாதிய சேவாதரத்வரித ஹேவாக கோஷமுகுரைஹி திருஷ்டாவதானமத தொட்டாவஜோதிமகி திருஷ்டாவரோதயிதா என்று யாதாபிரியத்துல பெருமாள் காளியனை மர்தனம் பண்ண இடத்த அதை வர்ணிக்கிறார் சுவாமி.
அதான் நர்த்தன ரூபமானதான கட்டமானபடினாலே ஸ்லோகமும் அப்படியே நர்த்தனமாவே இருக்கு. லோலாபதச்சரித லீலாஹ தீக்ஷரித ஹாலாஹலே நிஜபனே கிருத்தியந்தம பிரதிக கிருத்தியந்தம பிரதிமம் அத்தியந்த சாருவபுஷம் தேவாதி விசமய சேவாதரத்வரித ஹேவாத கோஷமுகரைஹி துட்டாவதானமத துட்டாசௌரிமகிரிட்டாவரோத சகிதா மிதிக்க மிதிக்க வாக்கம் அவனுடையதான அவனுடைய வாயிலிருந்து ரத்தமா கக்கி கொண்டிருக்கச்சு அவனுடையதான பணங்கள் எல்லாம், பணங்கள்னா அதனுடைய ஹூட் என்ன சொல்லுவாளே அது மாதிரி அந்த தலையில் இருக்கிறதான ரத்தனங்கள் எல்லாம் ஜொலிக்க ஜொலிக்க அந்த அதன் மேலே அவன் வெம்பெருமான் நர்த்தனமாடின போது அந்த நாக ரத்னங்களுக்கு மத்தியத்திலே நாகத்தினுடையதான சிரத்திலே மிதிச்சு மிதிச்சவன் நர்த்தனமாடின போது தேவதைகள் எல்லாம் வந்து ஆச்சரியமான இந்த நர்த்தனத்தை பார்த்து கொண்டிருக்க இந்த வலி தாங்காமல் இந்த காளியனானவன் தன்னுடையதான பத்திரிகளோட பெருமாளத்திலே வந்து சரணாகதி பண்ணினான். இந்த இஷ்டாவரோத பத்திரிமாரோட வந்து சரணாகதி சர்வபௌமாதிபத்தியம் உம்முடைய திருவடியினாலே மிதியுண்டனான் இனிமேல் ஒன்றையும் நான் கேட்க மாட்டேன். இந்த திருவடியினாலே மிதியுண்டதே பெரிய பாக்கியமா நினைச்சுட்டேன். இந்த மிதி உண்டதானதை காட்டிலும் இந்த ஆத்மாவுக்கு வேற இன்னொரு பாக்கியம் இருக்க போறது. எனக்கு சொர்க்கலோகமும் வேண்டாம், அதற்கு மேற்கப்பட்டதான பிரம்மலோகமும் வேண்டாம், இல்ல பரமபதம் கூட நான் கேட்க மாட்டேன். இந்த திருவடி சம்பந்தத்தை ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன். நான் பண்ணதான அத்தனை பாபங்களையும் மன்னித்துள்ள வேணும். அபச்சாரப்பட்டேன் பிரானே உடைய திருவடியை இப்பதான் கடிச்சிருக்கார் காளியன், அப்பதான் கடிச்சிருக்கார். அத்தனை 107 தலையினாலே கடிச்சிருக்கார். பாம்பை கண்ட மாத்திரத்தினாலே விரும்பி போவோம். அந்த பாம்பு தான் கடிச்சதுன்னா, ஒரு கடி கடிச்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த பாம்பை மன்னிக்கிறவா கிடையாது உலகத்துல. கடிச்ச பாம்பை மன்னிக்கிறவன் என்று இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே ஒருத்தனும் கிடையாது சுவாமி. அப்படி இருக்கு சேரானுங்க. கடிச்ச பாம்பு மீண்டும் கடிக்க மீண்டும் கடிக்க. அதுல எங்க கடிச்சதுன்னு சொன்னா திருவடிகள் அல்லவா கடிச்சது. எந்த திருவடிகள் வேதத்துக்கு மேல் சாத்தா இருக்குமோ, எந்த திருவடியை பிராட்டி தனக்கு பிராணனாய் நினைச்சிருக்காளோ, எந்த திருவடியை அயர் வருபவர்கள் அதிபதியானவன் துயரறு சுடரடி தொழுதன் மனநேன் பக்தர்கள் எல்லாம் எந்த திருவடியை தனக்கு தஞ்சமாய் நினைச்சிருக்கிறாளோ, எந்த திருவடியானது தபசுகளுக்கெல்லாம் பெரிய தனமாய் இருக்குமோ, லோக சம்ரட்சணமானதான பவித்திரமானதான பகவானுடையதான திவ்யமான சரணாரவிந்தத்தை கால் அப்பத்தான் சுவாமி கடிச்சிருக்கான். அந்த காலில் ஒரு முள் குத்தினா அந்த முள்ள அப்படியே தூக்கி போடுவா, மிதிச்சு போடுவா. அதுக்கப்புறம் அந்த முள்ள திருப்பி யார் மிதிச்சு பார்க்கணும்னு நினைப்பா. அப்படி இருக்குச்சே. கடிச்சவன் திருப்பியும் கடிச்சான், திருப்பியும் கடிச்சான். அவ்வளவு கடிச்சனவையும் பெருமாள் அந்த க்ஷணத்திலே முடிச்சாரே. அவ அநாதாயைவ நமப்பதம். அதான் தஜாவதார ஸ்தோத்திரத்திலே சுவாமி தேசிகன் இப்படி காளிய சரணாகதி பிரகரணத்துல காளியன் அப்போதுதான் கடிச்சான். ஒரு அத்தனை பல்லாலே கடிச்சான், மீண்டும் மீண்டும் கடிச்சான் திருவடியை. அப்போ கடிச்ச திருவடி அப்படியே இருக்கும். அப்ப அந்த ரத்தம் சொட்டுறது, கடிச்ச அந்த பல்லு கடிச்சதுனால திருவடி எல்லாம் அப்படியே சதை பிச்சுண்டு தொங்குறது. அப்படித்தான் அத்தனை வலி இருக்குச்சே. பெருமான் தன் காலை கடிச்சதுன்னு நினைச்சுக்கலையாம். அப்படியே விஷம் ஏறின்னு இருக்கு, அதை நினைக்கலையாம். அந்த விஷத்தை நினைக்கல, கடிய நினைக்கல, அது அபச்சாரப்பட்டது நினைக்கல, கடி ஒன்றுதான் திருவடி நொந்து கிடக்கிறது நடக்க அதை நினைக்கல. அப்படியே சதையெல்லாம் பிச்சுன்னு கிடக்கிறது அதை நினைக்கலையா சுவாமி. அப்படியே கடிகுண்ட காதோடே அந்த கடித்த வாயனான காளியன் வந்து, அப்பா சரணாகதி அறியாமல் செய்தேன், பிழை பொறுத்திரள வேணும் என்றால் பிழை பொறுத்திரள வேணும் என்று கேட்ட ஒரு சொல்லுக்கு நீராய் உருகி போய் அந்த காளியனை அப்பொழுதே மன்னிச்சுதான சதமுகாத்மஜ சங்கரா. உன்னுடைய மன்னிப்பதான குணத்தை என்ன சொல்லுவேன் பிரானே. அபச்சாரப்பட்டு கொஞ்சம் நாள் கழிச்சாலும் கூட நெஞ்சு ஆறும். காலத்தினாலே ஆறக்கூடியது என்று கூட இல்லை. அந்த காலத்திலேயே அபச்சாரப்பட்டவர் அப்பொழுது அபச்சாரப்பட்ட கையோட மன்னிப்பு கேட்கிறாளே சுவாமி. அப்போ கூட மன்னிக்கிறதான உம்முடையதான உசந்த கல்யாண குணத்தை என்னன்னு சொல்லுவேன். சதமுகாத்மஜ சங்கரா. அதுவும் இதே போல நேர் மன்னிப்பது என்பது உம்முடையதான வழக்கம் சுவாமியினர். எப்படின்னா எத்தனை சரித்திரம் பார்க்கிறேன். அதோ இதே போல இது முதலான அத்தனை சரித்திரங்கள் உண்டே அப்படின்னு பெருமாள் அவ்வளவு சரித்திரங்களினாலே காட்டி கொடுத்திருக்காராம். பெருமாள் அவதரிச்சு காட்டி கொடுத்ததெல்லாம் எதுக்குங்க? நான் மன்னிக்கிறவனாச்சே, என்னை வந்து ஆசிரிக்க கூடாதா? உங்களுடைய பாபங்களுக்கெல்லாம் மன்னிப்புனாலத்தானே போகும், என்னை வந்து ஆசிரிக்க கூடாதா?
பெருமாள் அந்த ரட்சிக்க வேணும் என்று ரட்சிய பதார்த்தத்தை தேடிட்டு இருக்கிறவராம. ரட்சிக்கிறதுக்காக ஒரு பதார்த்தம் கிடைக்காதா? தன்னுடைய ரட்சணத்தை எதிர்பார்த்து ஒரு சேதனன் வரமாட்டானா என்று எதிர்பார்க்கிறவரானபடினாலே உதரம்பரின்னு இந்த ஸ்லோகத்துல. இந்த உதரம்பரின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆசிரிதாளுடைய பாபத்தை சாப்பிட்டு திருப்தி அடைகிறவன்னு அர்த்தம் கிடையாது. அது சாதாரணமா உதரம்பரின்னு அர்த்தமா இருந்தாலும், ஆசிரிதால் எத்தனை பாபியா இருந்தாலும் அந்த பாபத்தை உண்டு ஜீரணிச்சுட்டு இந்த ஆசிரிதனை ரட்சிக்கணும் என்றதான நோக்கத்தை உடையவன் அர்த்தம். அதனால பாபத்தை சாப்பிடணும்ன்ற ஆசைகளை உடையவன் அர்த்தம் எடுக்கக்கூடாது. அந்த பாபத்தை எவ்வளவு பாபத்தையும் அப்படியே மறந்து மன்னிச்சு மிதிச்சுட்டோ அவன் ஆசிரித்தனை மாத்திரம் தனக்கு வேண்டியவன் என்று சேர்த்துக்கிறது. அதனாலதான் தயாசதகத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சதான ஸ்லோகத்துக்கும் இதே மாதிரிதான் வியாக்கியானம் பண்ணுவா. ஔத்சூக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராஜான் மாதப்பிரசாத இது மிச்சதி மே மனஸ்வாம் ஆலிஷ்யதான் நிரவசேஷம் அலப்த திருப்தி தாமியஸ்யோ உதகிரீஷாதயேத்தோ என்கிறான ஸ்லோகமும் இந்த உதரம்பரின்றதான வார்த்தைக்கு அர்த்தமாத்து வியாக்கியானமாத்தான் அமைஞ்சிருக்காது. ஔத்சூக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதான் அப்படின்னு எத்தனையோ பாபங்களை பண்ணிட்டு இந்த பாபங்களை எல்லாம் ஒரு தட்டிலே வச்சு என்னிடத்துல உனக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏதொன்றுமில்லை என்று திருவேங்கடமுடையானுடையதான தயாதேவியினிடத்திலே போய் நிற்கிறாராம். என்னிடத்திலே உனக்கு சமர்ப்பிப்பதற்கு என்று வேறொன்றும் இல்லை. நான் சமர்ப்பிப்பதெல்லாம், நான் கொண்டு வருவதெல்லாம், சேமித்து வைத்திருப்பதெல்லாம் விதவிதமான பாப்பங்கள், ரொம்ப விசித்திரமான பாப்பங்கள், வேற எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரியான பாப்பங்கள். அப்படியான பாபங்கள் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். இதை தவிர நான் ஒன்னும் கொடுப்பதற்கு இல்லையே என்று ஔத்சூக்கிய பூர்வம் உபகிருத்திய மகாபராதான். அப்புறம் மாத பிரசாத இது சதிமே மனஸ்வாம். சரி, எதைத்தான் கொடுத்து சமாளிப்பது என்று உபகிருத்திய மகாபராதான். அப்படி இந்த பாபங்களை எல்லாம் அப்படியே தட்டல வச்சாராம். எல்லாத்தையும் தட்டல வச்சுட்டு அப்படியே கொண்டு சமர்ப்பிக்கிறாங்க. உபகிருத்திய மாத பிரசாத சதிமே மனஸ்வாம். என்னிடத்துல இருக்கிறது இதுதான், இதையாவது கொடுத்துடாம என்று கொண்டு வந்தாராம் பெருமாள். தாயாரிடத்துல தயாதேவினிடத்துல வந்து கொடுக்குறாரு. அவன் என்ன பண்ணாராம்னு ஆலட்சியதான் நிரவசேஷம் அலப்த திருப்தி அப்படின்னு. அது சுவாமி தேசிகன் சாதிக்கிச்சே அழகா வியாக்கியானம் பண்ணுவா. அந்த தட்டலை கொண்டு வந்தாராம். பெருமாளத்துல சமர்ப்பிக்கச்சே சமர்ப்பிப்பதற்காக எடுத்து வரும் பதார்த்தங்களை ஒரு மேல ஒரு பட்டு வஸ்திரமோ போட்டு மூடி கூட எடுத்துன்னு வர்றது வழக்கம். பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கச்சே கொண்டு வர கூட அதை மூடித்தானே எடுத்துன்னு வருவா. அதே போல சுவாமி தேசிகன் பெரியதான தட்டுல அதுல நிறைய நிரப்பி இந்த பாபங்கள் எல்லாம் நிரப்பி அது மேல ஒரு மூடியை போட்டு எடுத்துன்னு வந்தாராம். ஏதோ கொண்டு வர பிரமாதமா கொண்டு வராரு போல இருக்கு. தயாதேவிக்காக பிரமாதமா கொண்டு வர தேசிகன் அப்படின்னு நினைச்சுக்கிறா போல இருக்குமா. தயாதேவியே என்னமோ பிரமாதமா கொண்டு வரா போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் சமர்ப்பிக்கச்சே தயாதேவி அந்த மேல் துணியை எடுத்து பார்த்தான்னா ஒரே பாபராசியா இருக்கும். விதவிதமான பாபமா. எப்படி சமர்ப்பிப்பதற்கு என்று நிறைய பக்ஷணங்களா விதவிதமா எடுத்து கொண்டு போய் பக்தர்கள் சமர்ப்பிக்கலாமோ அது போல விதவிதமான பாபங்கள் ஒன்னொன்னும் ஒரு ஷேப் ஆச்சரியமா இருக்கும். அதை பார்த்த உடனே தயாதேவிக்கு ரொம்ப ஆசை வந்து கொடுத்தாமது. ஆலட்சியத்தான் நிரவசேஷம் அலப்த திருப்தி. அது எல்லாத்தையும் எப்படி எடுத்து சாப்பிடுறா அப்படின்னா ஆலட்சியத்தான் நிரவசேஷம். அத எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாலே அதெல்லாம் நக்கி ஒரு வாட்டி ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாலாம். அப்புறம் ஏன்னா இது எதை காட்டுறது? அலப்த திருப்தி. போரும்னு தோணித்தோ அப்படின்னா இல்ல போரும்னு தோணலையா சாமியோ ஐயோ போறலையே இந்த குழந்தை இன்னும் கூட எத்தனை பாபங்களை சேர்த்து கொண்டு வந்திருந்தா பரவாயில்லையே, பசி தீரலையே என்று தயாதேவி நினைச்சுக்கிறாளாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எதை காட்டுறது? நாம் எவ்வளவும் அபச்சாரம் பண்ணால் பெருமாள் மன்னிச்சுக்கிறார்னு காட்டுறதே ஒழிய நாம் அபச்சாரங்களையே எம்பெருமானுக்கு சமர்ப்பணங்களா சமர்ப்பிச்சு கொண்டிருக்கலாம்னு காட்டாது. அப்படி தின்னாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அபச்சாரங்களையே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் தோஷபோகியன் பெருமாள் என்று வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆனா வியாக்கியானம் தான் பண்ணுவாளே ஒழிய அவளும் அபச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கிடையாது. அபச்சாரத்தை பண்ணா அவளுக்கும் இஷ்டம் இல்லை, அது சாஸ்திர விரோதம்னு தெரிஞ்சிருந்தவா தான். ஆனா வியாக்கியானம் பண்ணச்சே மாத்திரம் பெருமான தோஷபோகியன்னு சொல்லிவிடுறா. அந்த மாதிரி தோஷபோகியன்னு சொல்லக்கூடாதுன்றதான தாத்பரியத்தையும் இந்த ஸ்லோகத்துல உள்ள வச்சு காட்டுறாரு. உதரம் வரிசே அப்படின்னா பாபத்தை மன்னிக்கிற எவ்வளவு பாபத்தையும் மன்னிச்சிருவான்.
அதுக்கு தாத்பரியம் என்னன்னா, கடைசியில அந்த பாபாத்மாவை அவன் நம்ம சுத்தனாக்கி தான் ஏத்துக்கணும்னு அந்த ஜீவனிடத்துல இருக்கிற ஆசையும் அந்த ஜீவாத்மாவை ஏத்துக்கிற சுபாவம் தான் பெருமாளுடையது. அதுதான் இங்க பிரதானம். இது இந்த மாதிரி அபச்சாரப்பட்டவர்கள் அபச்சாரப்பட்ட அடுத்த க்ஷணத்திலே மன்னிப்பு கேட்டாலும் பெருமாள் சீகரிச்சிருக்காருன்றதுக்கு இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் காட்டிண்டே வந்தார். எப்படின்னு சதமகாத்மஜ சங்கராதோ இந்திரனுடையதான புத்திரன் காகாசுரன் அவன் மன்னிக்கலையா சுவாமி? இந்த பரமசிவன் எத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அவதாரப்பட்டாரே, அப்போதெல்லாம் அவரை மன்னிக்கலையா சுவாமி? காளி எந்தான் அவதாரப்பட்டான், அத்தனை கோடி அவதாரப்பட்டானே, அவரை மன்னிக்கலையா சுவாமி? துர்வாசர் எவ்வளவு இருக்குதான் இல்லையா, பெரிய பாவம் பண்ணவர் தான் துர்வாசன், அவரை மன்னிக்கலையா சுவாமின்னு. துர்வாசர் அம்பரீஷ சக்கரவர்த்தி இடத்திலே அவதாரப்பட்டார், பாகவத் அவதாரப்பட்டு விட்டார். ஒரு துவாதசிக்கு பாரணைக்கு வந்தார், வந்தவர் சாப்பிடுற துவாதசி காலத்துக்கு மேலேயே மனுஷ்டானத்தை பண்ணிட்டு நாழி ஆக்கிட்டார் அவர். இவரோ பாவம் அவர் உபவாசம் இருந்து பூர்ணோபவாசம் இருந்து மறுநாள் அந்த காலத்துல பாரணை பண்ணணும் இல்லையோ, துவாதசி இருக்கந்தி தயோதசியாந்து பாரணான்னு வேற சொல்லி வச்சிருக்கா. அதனால ஏகாதசி விரதம் எத்தனை முக்கியமோ அதே போல துவாதசி விரதமும் முக்கியம். இது தனி விரதம், அது தனி விரதம், ரெண்டும் சேர்ந்து ஒரு விரதம் கிடையாது. ஒரே அடுத்தடுத்து வரதுனாலையும் இது ஒரே தொடர்ச்சியா இருக்கிறதுனாலையும் சொல்லலாம். ஆனா ஏகாதசி விரதம்ன்றது உபவாசம், அது வேற. துவாதசி விரதம்ன்றது வேற. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்க முடியாம ஏதாவது கஞ்சி ஏதாவது பழங்கள் லகுவான ஆகாரங்கள் அப்படின்னு ஏதாவது சாப்பிட்டு இருந்தாலும் துவாதசி அன்னைக்கு காலத்தால அந்த துவாதசி அது பாரணா காலத்துக்குள்ள பாரணை பண்ணி ஆகணும். அது வேற விரதம். அது அப்படி இருக்கச்சே துவாதசி இறந்தி திரையோதசியாந்து பாரணான்னு சொல்லுது. அப்படி துவாதசி தாண்டி போய் திரையோதசி வந்தா விட்டு பாரணை பண்ணான்னா அது ஏற்கனவே பண்ண 12 துவாதசிகளுடைய அனுஷ்டானத்தையும் கெடுத்துரும் அப்படின்னு, அதெல்லாம் நசிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால 12 துவாதசியை கெடுக்கிறா போல ஒரு துவாதசி தாண்டினா விட்டு திரையோதசி பாரணை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துக்கு பயந்து விட்டான்னு அந்த அம்பரீஷ் மகாராஜ். இவரோ துர்வாசரோ போனவரோ வரவே இல்லை. என்ன பண்ணலாம்னு கேட்டா அதுக்கு சொன்ன அவர் அபக்ஷணம் விப்ரா அசிதன் அசிதஞ்சது அப்படி தீர்த்தபானம் பண்ணிட்டா சாப்பிட்டா போலையும் ஆச்சு, சாப்பிடாதது மாதிரியும் ஆச்சு. அதனால தீர்த்தபானம் பண்ணலாமே, நான் பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துட்டான், அதுக்கே கோச்சுன்னு வந்துட்டார் அப்ப துர்வாசன். எவ்வளவு பாகவதாபச்சாரப்படலாமோ. அதனால அது பெருமாள் சீரினார். அபரணி சக்கரவர்த்தி சீரல, ஆனா பெருமாள் சீரினார், சக்கரத்தாழ்வார் சீரினார். அவரை துரத்தினார் அப்படின்னு எப்படி மூலகங்களை சுத்தி போனவர் ஒரு இடத்திலும் அதுல தனக்கு ரஷகன் இல்லாம பிரம்மாவிடம் போனார், பரமசிவனிடம் போனார். அங்க பரமசிவனுடைய வாக்கியம் ரொம்ப அழகு பாகவதத்துல. அவர் சொன்னப்பா துர்வாசர் இடத்துல சொன்னப்பா, யாருடையதான மாயினாலே நாங்கள் எல்லாம் அகப்பட்டு கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறோமோ அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய மாயில ஒரு அம்சம் கூட எங்களுக்கு தாங்காது. அப்படி இருக்க சர்வேஸ்வரனுடையதான சாட்சாத் அந்த மாயையெல்லாம் நிவர்த்திக்க கூடியதான இந்த உசந்த சக்கரம் ஒன்ன துரத்து இந்த வரைஞ்சு, இந்த சக்கரத்திலிருந்து ஒன்ன நாங்களால காப்பாற்ற முடியுமாப்பா? முடியவே முடியாது. அந்த மாயாவி பரம மாயாவி இருக்கானே அவரையே போய் ஆஸ்ரீ என்று பெருமாளை காட்டி கொடுத்தார். பெருமாளை காட்டி கொடுத்தார். ஓடி வந்தார் துர்வாசர். பெருமாளத்துல இருந்தா பெருமாள் மன்னிப்பார். ஆனா இந்த பாகவதாளத்துல அவதாரப்பட்டதுக்கு பெருமாள் எப்ப மன்னிப்பார்னா பாகவதாள் மன்னிச்ச போது மன்னிப்பார். அதனால அப்படி திருப்பி விட்டாரு. பாகவதாள் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். பாகவதாள் மன்னிச்ச போது மன்னிப்பாராக்கும். அதுதான் எம்பெருமானுடைய மன்னிக்கிற குணம். அதைத்தான் இங்க காட்டுறார். துர்வாசர் அப்ப அடுத்து ஓடினார் அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல. அம்பரீஷ சக்கரவர்த்தி அவன் பகவானை போல பாகவதாள் எப்போதும் சௌலபியத்துல விஞ்சி இருக்கிறவாளாச்சே. அதனால சுவாமி பிராமணோத்தரானதியில் நீர் தேவரீர் அடியனிடத்துல இப்படி அவதார க்ஷமாபணம் பிரார்த்திக்க கூடாது. அடியன் தான் தேவரிடத்திலே எல்லா க்ஷமாபணங்களையும் பிரார்த்திக்கணும். இது அவ்வளவு சகஜமாக துர்வாசர் ஏத்துண்ட உடனே அடுத்த க்ஷணம் பெருமாள் மன்னிச்சு விட்டார். இதுதான் மன்னிப்பு என்று கேட்க வரவனிடத்துல இந்த மன்னிச்சுக்க வேணும்னு கேட்டான்னா அடுத்த க்ஷணம் மன்னிக்க கூடியதான கல்யாண குணம் இடத்துல இருப்பதனால்தான் சுவாமி சத்யாவிதா சதமுகாத்மஜ சங்கராதோ நாசக்ஷமா அனகலு ஜந்துள்ளு மத்விவர்ஜம். இதே போல தான் அபச்சாரப்பட்டவாள் யாராயிருந்தாலும் பிரம்மா கூட அபச்சாரப்பட்டாராம். கிருஷ்ணாவதாரத்திலே பிரம்மா கூட அபச்சாரப்பட்டார். வேற எந்த அவதாரத்திலையும் அபச்சாரப்படாதவர் பிரம்மா. கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணனுடையதான அந்த எளிமையை கண்டு ஏமாந்து போயிட்டார். எவ்வளவு சாதாரணமானவரா இருக்காரு என்று அவரிடத்துல இவ்வளவு சாதாரணமானவர் தானா பார்த்துடணும்னு அவர்
அதனால பெருமாள் கன்றுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு பசங்களோட காட்டுல பிருந்தாவனத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கச்சு பிரம்மாவன் எல்லா பசங்களையும் எல்லா கன்றுகளையும் மொத்தத்தையும் மறைச்சு விட்டார். பெருமாள் தனியாயிட்டார். அவர் அப்பத்தான் பார்த்தார் பெருமாள். ஆஹா அப்படியா, இனிமேல் கோகுலத்துக்கு எப்படி போவோம், ஒரு கன்றும் இல்லையே, பசுக்கள் எல்லாம் கதறுமே, ஒரு குழந்தைகளும் இல்லையே, பெரியவாள் எல்லாம் அழுவாளே, கோகுலம் பூரா கதறும்படி ஆயிடுமே என்று பெருமாள் தானே உடனே அத்தனை கன்றுகளாகவும் அத்தனை குழந்தைகளாகவும் அப்படியே தானே வடிவெடுத்து விட்டாராம். திருப்பியும் அதே போல கூட்டமா போறார் பெருமாளே போறார். பெருமாளே அத்தனை கூட்டமா, கன்று கூட்டமாயும் சிறுவர் கூட்டமாயும் அந்த கன்றுகளும் சிறுவர்களும் எப்படி எல்லாம் நடந்துப்பாரோ அதே மாதிரியே போய் ஒரு வருஷம் இருந்தார். பிரம்மா தவிச்சு போயிட்டார். அவர் இப்படியா என்று வந்து சரணாகதி வந்தார். அவர் ஆஹா இவ்வளவு இந்த ஆச்சரியத்தை நான் என்னென்ன சொல்லுவேன் என்று சொல்லி சரணாகதி பண்ணா எத்தனை பசுக்களை எத்தனை கன்றுக்களை மறைச்சு அத்தனை குழந்தைகளை மறைச்சு வச்சுட்டு பெருமாளையே பரீட்சை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பெரிய இவன் பார்த்துதலாம்னு வந்தவர் அடுத்த க்ஷணமும் நவமி இட்யதே பிரபுஷே தடிதம்பராய குஞ்சாபதம் பரிபுச்சலசன் முகாய வன்யஸ்ரஜே கமலவேத்ரவிஷான வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபரே பசுபாங்கஜாய இடையர் கோலத்திலே இருக்கும் பரதத்துவமே, இடையர் கோலத்திலே இருக்கும் பரம்பொருளே, உம்முடைய திருவடியை வந்து நான் கட்டியாக பற்றி கொண்டேன். நவமீட்யதே பிரபுஷே தடிதம்பராய நீலமேகசாமலனே பீதாம்பரதரனே, இடையர் குலத்திலே வந்த பரதத்துவமே உம்முடைய திருவடியே சரணாக பற்றினேன் என்று அப்படியே வந்து பிடிச்சுட்டாராம். பாருங்க, நாலு தலையால அப்படியே 8 கையால அப்படியே வந்து கவிச்சுண்டு பிடிச்சுட்டாராம். உடனே மன்னிச்சுட்டாராம். அப்படி உடனே மன்னிச்சுட்டாராம். அதுதான் சொல்ற சதமேகாத்மஜங்கரா அது நாசக்ஷமானகலு ஜந்துஷு மந்திரி வர்யம். அதனால எபெருமானிடத்துல நாம் என்னைக்கும் இந்த பாவத்தை வச்சுட்டான்னா ஜெயிச்சுடலாம்னு சொல்லிவிட்டார். பிரானே அறியாமல் செய்திருப்பேன், என்னுடைய பிழைகளை பொறுத்துருள வேணும், ஒரு நாளும் தண்டிச்சுடாதையும், உம்முடைய தண்டனைக்கு என்ன உட்படுத்தக்கூடாது, மன்னிக்க வேணும் பிரானே. உம்முடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்டது என்பதான ஒருவரும் கிடையாது. உம்முடைய நம்மால் மன்னிக்க முடியாத பாபம் கிடையாது. மறியலேன் வல்வினையே மாறாதோ என்ற பெருமானிடத்துல அசஞ்சலமான பக்தியோட அஞ்சலி பண்ணி அவனுடைய திருவடியே கதி என்று பிரார்த்திச்சார். மன்னிக்க தெரியாதவன் கிடையாது. இதுக்கு முன்னால் எப்பொழுது பாபம் பண்ணினீர்னா முன் க்ஷணத்திலே பாபம் பண்ணிருக்கலாம். முன் க்ஷணத்திலே அசக்கிய விருஜினைகி உதரம் பரிசேனர் பொறுக்க முடியாத பாபம் பண்ணியிருந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து மனதார மன்னிப்பு கேட்கிறவனிடத்திலே பெருமாள் அவ்வளவே நீராய் உருகி நீர்பண்டமாய் உருகி போய் மன்னிக்கிறான். அதனால யாரையும் இதிலே தள்ளி வைப்பதில்லை, எப்பேற்பட்ட அபச்சாரங்கள் செய்துவாளையும் தள்ளி வைக்கிறது இல்லைன்றதுனால இந்த சரணாகதி சாஸ்திரமானது நமக்கெல்லாம் அத்தனை ஒரு வலுவான சாஸ்திரமா இருக்கு. அதனால இதுதான் சுவாமி தேசிகன் கேட்கிறார், என்ன மாத்திரம் தள்ளி வைக்க முடியாததான ஒரு சாஸ்திரம் உம்மிடத்திலே கிடையாது. நாதக்ஷமா நகலு ஜந்துஷு மத்விவர்ஜன், என்ன மாத்திரம் தள்ளி வைப்பது என்பதான ஒரு சாஸ்திரம் உம்மிடத்துக்கு கிடையாதே சுவாமி. அதனாலதான் நான் உண்மையே நம்பியிருக்கேன் என்று அதுவும் தீப பிரகாசனிடத்துல ஆழ்வார் கேட்டா போல கேட்கிறார். ஆழ்வார் கேட்கிறார், பரமபதத்திலே இருந்தால் உன்னிடத்திலே நான் எப்படி நெருங்கி வந்திருப்பேன், நீர் என்ன தள்ளி வச்சிருக்கேன்னு நினைக்கலாம், நீர் பரமபதத்துல இல்லையே சுவாமி, இதோ பக்கத்துல இருக்கிற வானமாமலையிலே தெய்வநாயகனாய் வந்து என்னை பற்ற வேண்டும் என்று வந்து நிற்கிறீரே சுவாமி, உமக்கு மிகையல்லே எனக்கு நான் எப்படி நான் அதிகப்படியாயின்னு தோணி போச்சு உமக்கு. என்னை சீகரிக்க வேண்டும் என்று பரமபதத்திலிருந்து எத்தனை பிரம்மாண்டங்கள் எல்லாம் தாண்டி என்னிடத்திலே வந்து நான் இருக்கும் ஒரு பக்கத்து ஊரிலே கோயில் கொண்டு காத்து கொண்டு இருக்கிற உமக்கு எப்படி நான் மிகையாயிருப்பேன், உமக்கு மிக எல்லேனங்கே என்று கேட்டா போலத்தான் இங்கேயும் சுவாமி தேசிகன் ஆழ்வார் ஸ்ரீ சுக்கிய அப்படியே தான் காட்டுறாரு. இங்கே நாதக்ஷமா நகலுஜந்து மத்விவர்ஜம் என்று சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணம் ஆசிரிதாருடைய அபச்சாரத்தை பரிபூர்ணமா பொறுத்துண்டு அபச்சாரம் நடந்த அடுத்த க்ஷணமே கூட பிராயசித்த ரூபமான பிரபத்தியை பண்ணினா அந்த பிரபத்திக்காக மன்னிச்சுக்கிறவன் எம்பெருமான் என்று பிரபத்தினுடைய பிரபாவத்தையும் சர்வேஸ்வனுடைய அந்த காருண்யத்தையும் எத்தனை அபச்சாரங்களையும் பொறுத்துக்கிறவன் என்கிறதா அந்த எல்லையற்ற கருணையையும் சொல்றார் சுவாமி தேசிகன். சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் தாசன் சுவாமி, ரொம்ப அமிர்தமயமான பாசுரமும் விளக்கமும் அடியன்.
நான் பூர்வாச்சாரியல் நன்னா சொல்லுவா, நான் ஏதோ சுமாரா சொல்றேன். அபச்சாரத்தையும் மன்னிப்பாருன்றது கொஞ்சம் புரியாது சுவாமி. ஆமா ஆமா, அடுத்த வாரம் பார்க்கலாம். அடையத்தா. Your conference recording has stopped.